ஆயிருக்கு. ஆண்டவர் நம்மை இரட்சகமாகி இயேசு ராஜாவுடைய நல்ல இரக்கத்திற்காக ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக என்னை அன்பாய் அழைத்து என்னை ஏற்றுக்கொண்டு நம்முடைய திருச்சபையுடைய போதனையோக்காக நான் வைத்திருக்கிறேன் மற்றும் கூடியிருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக பெரியவர் அமைதி குறித்த வேலைக்குள்ள தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். எல்லா கண்களும் போதெல்லாம் கத்தர்களோடு பேசட்டும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் நல்ல ஒரு மனப்பட்டு நல்ல வாய்களை திறந்து சமுத்திரங்களை நினைத்து நல்ல தரப்பனே நல்ல தரப்பனே நல்ல தரப்பனே எங்களை நடத்துகிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். எங்களை நேசிக்கும் பரமபிதாவே நாங்கள் வரவேற்கிறோம். சுவாமி எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னராக சொல்வாங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எல்லாவற்றும் முன்னறிந்த கருத்து உன்னதமானுடைய வேலைகள் மத்திய காலுக செய்ய. Thank you, Jesus. Hallelujah. ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவி உணர்ந்து அப்பாவை நோக்கி ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பட்டு ஆவி கொஞ்சம் வைத்திருந்து கேளுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பட்டு ஆவியா அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவி எல்லாரும் வாய் திறந்து ஆவியானவரே அன்பின் ஆவி கடைசியா வாயில் திறந்து ஆவியானவரே அன்பின் ஆவி எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்துக்கும் பாத்துறே எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்துக்கும் பாத்துறே உடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய கரம் எங்கள் மத்தியில மேலோங்கி இருக்கட்டும். தேவரே இந்த பூமியில் உடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக நீ செய்கிற எந்த ஒன்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்வதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரத்தை எங்கள் தேவன் வைத்திருக்கிற உடைய முகாந்திரத்தை அறியும் கொண்டு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தயவை ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் அஞ்சிக்கையாய் நாடுகிறோம். பிள்ளைகள் மத்தியில் நீ வெளிப்படும், நீ பேசும். உம்முடைய ஆவியானவர் சந்தோஷத்தோடு உலாவதற்கு ஊழியம் செய்வதற்கு எங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே பேசுகிறவர் நீங்கள் அல்ல,
பிதாவின் ஆவியானவரை பேசுகிற என்று சொல்லப்பட்டபடி நீர் எங்களோடு பேசும் சுவாமி. நாங்கள் கேட்கிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சேஷனமாக நான் கைத்தாறு பக்கத்தில் ஒரு இடத்துல நான் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்படி போயிருக்கும் பொழுது அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச், ஒரு தேவனுடைய சபை ஒன்று இருந்தது. அப்போது அதனுடைய வாசலில் ஒரு கொஞ்சம் வயசான ஒரு அம்மா அதை தூத்து பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு இருந்தான். அப்படி தூத்து பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு இருக்கும்போது அது பக்கத்துலேருந்து ஒரு ஐயா வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த அம்மா பார்த்து, என்னம்மா இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன தூத்து பெருக்கிட்டு இருக்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சத்தமாக கூப்பிட்டார். அந்த அம்மா நல்ல நெத்தியில திருநர்லாம் வச்சுட்டு அந்த அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா பேசினாங்க, ஐயா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஆரம்ப நாட்கள்லயே என்னுடைய கணவர் இறந்துட்டார். அப்படி அவர் இறக்குறதுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சு. என் பொம்பளை பிள்ளைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ரொம்ப கடைகளில் ஹோட்டலில் வேலை பார்த்து, எத்தனையோ வீடுகளுக்கு பாத்திரம் கழுவியெல்லாம் நான் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன். அப்படி வளர்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சு எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல தேடி அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். அப்படி முடிச்சு வச்ச கொஞ்ச நாட்கள்லயே என்னுடைய மருமகன் என் மகளை அடிக்கவும் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப காயப்படுத்தினான். பல முறை என் மகள் வீட்டுக்கு வந்துடுவா. அப்படி வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், நீ கணவர் கூட பொறுமையா இருக்கணுமான்னு சொல்லுவேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை வந்து என் மகளை வீட்டுல விட்டுட்டு அவர் போயிட்டார். நானும் என் மகள் நினைச்சு ரொம்ப நாள் அழுதேன். என்ன மாதிரியே என் பிள்ளைக்கும் வாழ்க்கை அமைஞ்சிருமோ, என்ன மாதிரியே என் பிள்ளை கணவர் இல்லாம வாழ்ந்துருவாளோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ இடங்களுக்கு போனேன். என் பிள்ளைக்காக என் பிள்ளை வாழ்க்கை சேருமா சேராதான்னு சொல்லி சாதகம் பார்த்தேன். எத்தனையோ கோயில் வளத்துக்கு போனேன். ஆனா என் பிள்ளையுடைய கணவர் என் மருமகன் வந்து பேசவோ தொடர்பு கொள்ளவோ எதுவுமே செய்யல. ரொம்ப அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நான் ஒரு நாள் இந்த தெரு வழியா அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ஆலயத்தின் வாசல்ல அந்த மேல ஒரு சிலுவையை நான் பார்த்தேன். அது லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படி போகும்போது இந்த சிலுவையை பார்த்து இப்படி கும்பிட்டு, இந்த வேத கோயில் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சிலுவையை பார்த்து, எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப நிராகதியா இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஒருவேளை என் பிள்ளையனுடைய கணவர் என் பிள்ளைய வந்து கூப்பிட்டு அவங்க சந்தோஷமா ஒருவேளை அவங்க இணைஞ்சு வாழ தொடங்கிட்டாங்கன்னா, நீங்க எனக்கு அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தை, அந்த முன்னாடி இருக்கிற அந்த முற்றத்தை நான் தூத்து பெருக்கி தண்ணி தெளிக்கிறேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேயா. நான் வேண்டிக்கிட்ட ஒரு வாரத்துல எத்தனை இடத்துக்கு போனேன். ஆனா வேண்டிக்கிட்ட ஒரு வாரத்துல என் மருமகன் தேடி வந்து என் மகளை கூட்டு போய் என் மகளும் என் மருமகளும் இன்னைக்கு நன்றா வாழ்றாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அல்லேலூயா. இங்க வந்து நின்னோன்னு இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் தாழ்மையா சொல்றேன், அவர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. இயேசுதான் இந்த உலகத்தை படைச்சவரா, எல்லா மனிதனுக்காக ரத்தம் சிந்தினவரா, எல்லா மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த இயேசுதான் இந்த பூமிக்கு வந்தவரான்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம், அவங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மத்தியில ஆலயத்துக்கு உள்ள வரல, ஆலயத்துக்கு வீதியில அந்த வாசல்ல போகும்போது அந்த சிலுவையை பார்த்து நெஞ்சில கும்பிட்டுட்டு ஒரே ஒரு விண்ணப்பத்தை அவங்க தெரிவிச்சுட்டு போனாங்க. ஆனா நான் தாழ்மையா சொல்றேன், வெளியில இருந்து அந்த சிலுவை பார்த்து கும்பிட்டதற்கு கர்த்தரால அற்புதம் செய்ய முடியுமானால்
இன்றைக்கு ஆண்டவரை தேடி சபைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, இந்த இயேசுவால என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும் வந்திருக்கீங்களா? நான் நம்புறேன், உள்ள வந்ததுக்கு நிமித்தம் ஆண்டவர் நீங்க நினைத்ததை விட, நீங்க எதிர்பார்த்ததை விட, நீங்கள் விளைத்ததை விட கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாரா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்ன தேவையோடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன கண்ணீரோடு இவர்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் இவர்கள் கண்ணீரை வேதனை மாற்றுகிற கர்த்தர் இவர்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கர குடிக்கிற மருமகன் தான். இனிமே என் பிள்ளைக்கு வாழ்க்கை இருக்குமா இல்லையான்னு அவங்க சந்தேகப்பட்ட அளவுக்கு அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க யோசிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், அவர்கள் இயேசு மேல ஒரு சின்ன நம்பிக்கை வச்சாங்க. இந்த இயேசுவால என் பிள்ளை வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் எல்லா இருக்கத்தோடு சொல்லுவேன், உங்க மத்தியில் இருக்கிறேன்னா எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். 25 வயசு முடிகிற வரைக்கும், இன்றைக்கு எனக்கு 37வது வயசாகுது. ஆனா 25 வயசு முடிகிற வரைக்கும் எனக்கும் இயேசுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பயங்கரமா குடிச்சு, பயங்கரமா மோசமான பாதையில் அலைஞ்சிட்டு இருக்கும் போது, அம்மா அப்பாவுக்கு பிரிக்காம, அம்மா அப்பாவை அடிச்சு, அப்படி மோசமான பாதையில் அலையும் போது உங்களை மாதிரி ஒரு சகோதரி எனக்கு இந்த இயேசு பத்தி சொன்னா. அப்படி சொல்லும் போது நான் இயேசு ரொம்ப ரொம்ப அற்புதமா பேசினேன். ஏன்னா எங்க ஊர்ல வேத கோயில் இயேசுனாலே ரொம்ப வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறான். அதனால ரொம்ப அற்புதமா மோசமா பேசும்போது நான் தாழ்மையா சொல்றேன், அன்றைக்கு அவர்கள் இந்த இயேசு பத்தி சொல்லும் போது, இந்த இயேசப்பா தான்ப்பா நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினான். முழு உலகமும் பாவத்துக்குள்ள கிடக்கும் போது, முழு உலகத்திற்கும் நன்மைனா என்ன, சந்தோஷம்னா என்ன, சமாதானம் என்ன, முழு உலகத்துக்கும் ஞானம்னா என்ன, அறிவென்னா என்ன, முழு உலகத்துக்கும் பரிசுத்தனா என்ன அப்படின்னு தெரியாது இருக்கும் போது, எல்லா ஜனங்களும் மோசமான பாதையில போகும்போது, இந்த இயேசு தான் நமக்காக தம் உயிரே கொடுத்தார், நம்முடைய பாவத்திற்காக தம் ஜீவனே கொடுத்தார்னு சொல்லி என் சகோதரி அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த ஒரு வார்த்தையை நான் நம்பினதுனால குடிகாரனா இருந்த எனக்கு கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தாழ்மையோடு எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், குடிச்சிட்டு இதே ஆண்டவருடைய வேதத்தை தூக்கி எறிஞ்ச எனக்கு அவருடைய வேதம் தூக்கி சுமக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்திருப்பாரா? இங்க வந்திருக்கிற உங்களுக்கு நான் தாழ்மையா சொல்லுவேன், உங்க வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒருவேளை கணவர் குடிக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் சரியில்லாம இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப நாளா கடன் தீராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் சரியான தெய்வத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கோயில்பட்டியில நான் ஒரு ஊழியத்துல இருக்கிற ஆரம்ப காலத்துல, அந்த ஊழியத்துல 8:30 மணிக்கு ஆபீஸை பூட்டுவாங்க. அப்படி 8:30 மணிக்கு ஆபீஸை பூட்டும் போது, அந்த கடைசி டைம்ல நான் தான் அந்த ஆபீஸ் எல்லாம் கரெக்டா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி, அந்த எல்லா 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 டோர் எல்லாம் லாக் பண்ணி, அப்படி நான் தான் கடைசியா பூட்டிட்டு வருவேன். அப்படி ஒரு நாள் ஒரு 8:30 மணிக்கு கரெக்டா எல்லாத்தையும் வேகமா கதவெல்லாம் பூட்டிட்டு இருக்கிறேன். அப்படி பூட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் அந்த படியில ஏறி வந்து, அந்த கண்ணாடி டோர், ஏசி டோர் தானே, அதை திறந்து அப்படி உள்ள வந்தா. உள்ள வந்துட்டு வந்ததே சரின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதா, பயங்கரமா அழுதா. எனக்கு என்ன எதுக்கு அழுகிறாரு ஏன்னு தெரியல. நல்ல ஒரு வயசுனா ரொம்ப இல்ல, ஒரு 45 வயசு பக்கத்துல இருக்கும், நல்ல ஒரு 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 பிள்ளைகளுக்கு தகப்பனை போல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஆனா பச்சை பிள்ளை மாதிரி அழுகுறாரு, கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகுறார். எனக்கு என்ன பண்ண தெரியல, அப்படியே கையை பிடிச்சி அந்த சேர்ஸ்ல உட்கார வச்சா மடியில படுத்து அழுகுறார். நானும் பிரதர் ஏன் பிரதர் அழுகுறீங்க, ஏன் பிரதர் அழுகுறீங்கன்னு சொன்னா எதுவுமே சொல்லல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை அள விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் என் பேர் சங்கர், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தேன். அப்படி கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கும்போது நிறைய வீடுகள் எடுத்து பார்க்குற நாட்கள்ல என்கிட்ட ஒரு 20-25 பேருக்கு மேல வேலைக்காரங்க வேலை பார்த்தாங்க. அப்படி பார்க்குற நாட்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது சில நேரங்கள்ல அந்த வீட்டு ஓனர் வந்து எனக்கு சரியான டைம்ல அந்த பணத்தை தரமாட்டாங்க. அதனால நான் என் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வாரத்தின் கடைசியில நான் அவங்க பணம் தராத போது, சரி இவங்க தந்தா நம்ம கொடுத்துன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்ககிட்ட வாங்கி எமர்ஜென்சி வாங்கி நான் சம்பளம் போட்டேன். அப்படி சம்பளம் போடும்போது இந்த வீட்டு ஓனர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் போது அவங்க குறித்த நேரத்துக்கு கொடுக்காதனால எனக்கு அந்த பணத்துக்கு வட்டி போட்டாங்க.
அப்படி வட்டி போடும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம கட்டிடுவோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதே தொடர்ந்து வழக்கமாச்சு. இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தட்ட வாங்கினேன். 5 வட்டி கடன் அடைக்கிறதுக்கு 10 வட்டி கடத்தை வாங்கி அப்படி கொடுத்தேன். இப்படியே வளர்ந்து 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 என் வாழ்க்கையில இந்த கடத்தை அடைக்க அந்த கடன், அந்த கடத்தை அடைக்க இந்த கடன் வாங்கி இப்படியே கடன் பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த கடத்தை அடைக்க முடியாதனால கடன்காரங்கெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய கலவை மிஷின், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்கக்கூடிய எல்லா மிஷினையும் தூக்கி போயிட்டான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சம்பளம் கொடுக்க முடியாம போகும்போது என்கிட்ட வேலை பார்க்கறவங்களும் என்கிட்ட வேலை பார்க்காம நிறைய பேர் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டான். இப்போ எனக்கு வீடு பில்டிங் கான்ட்ராக்டும் கிடைக்கல, இந்த கடனும் பெருகிருச்சு. இந்த சூழ்நிலையில எனக்கு 3 பிள்ளைங்க, அதுல நிறைய கடன்காரங்க வந்து நைட்டு வந்து என்னை துன்பப்படுத்துறதுனால காலையிலயும் வந்து அதிகாலமே வீட்டுல வந்ததுனால நான் நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் பிரதர். காலையில 3 மணி 4 மணிக்கு எஞ்சி ஓடி வந்துடுவேன். என் மனைவிட்ட வந்து ரொம்ப பச்சையா அசிங்கமா என்னைய திட்டி, என் மனைவியை திட்டி ரொம்ப அவமானப்படுத்துறாங்க பிரதர். என்னால கடன் அடைக்க முடியல. இந்த நேரத்துல நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எத்தனையோ இடத்துக்கு போனேன், ஏதாச்சும் நடந்துருமான்னு நினைச்சு எத்தனையோ பேர்ட்ட கேட்டேன். என் சொந்தக்காரங்களாம் முன்னாடி எல்லாம் நான் கண்டிட்டு வேலை பார்க்கும் போது எனக்கு என்னை பார்ப்பாங்க, எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இப்போ நான் போன் போட்டா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணன்னு தெரியாம இருந்த பிரதர். கடைசியில பார்த்தா என்னுடைய 3வது பையன், கடைசி பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னால இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் நான் செலவழிச்சு பார்த்தேன், முடியல. கடைசியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் ரொம்ப நாளா பெட்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு எந்த மாற்றம் வரல. இப்ப என்ன செய்யன்னு தெரியாம நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அதனால இப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன். எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, சொந்தக்காரன் தான் உதவி செய்யல, வேலை பார்க்கவும் வழி இல்லை, வீட்டுக்கு போனாலும் நைட் நிம்மதியா தூங்க முடியாது, மனைவிக்கு அவமானம், பிள்ளைகளுக்கும் எதுவும் செய்ய முடியல, நாம இருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். எப்படியாவது 3 பிள்ளைகளும் மனைவி நானும் விஷத்தை குடி செத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை என்கிட்ட காமிச்சார். அப்போ அந்த கவர்ல மருந்து பாட்டு இருக்கு. அவர் சொன்னாரு, நான் அப்படி மருந்து பாட்டுல அந்த வாங்கிட்டு இந்த தெரு வழி அப்படி நடந்து போனேன். நடந்து போகும்போது அந்த பில்டிங் மேல இயேசு அழைக்கிறார் அப்படின்னு அது மேல போட்டுருச்சு. நான் எத்தனையோ இடத்துக்கு அழைச்சாரு போயிட்டேன். கடைசியா ஒரே ஒரு முறை மருந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இயேசு அழைக்கிறாரு, இங்க ஒரு வார்த்தை போவோன்னு சொல்லிதான் பிரதர்ன்னு சொல்லிட்டு மேல வந்தார். அவர் கையில ஒரு மருந்து பாட்டு. நான் தேவனுக்கு முன்னாடி தாழ்மையா சொல்றேன், அவர் கையில மருந்து பாட்டுல உடனே மருந்து பாட்டுல வாங்கிட்டு சேப்பல் கூட்டு போய் கொஞ்ச நேரம் கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு ஜெபம் பண்ணி, கடன் ஏன் வருது, எதுக்கு வருது, இந்த கடன் எப்படி ஒரு மனுஷனை மேற்கொள்ளுது, இந்த கடன்ல இருந்து எந்த வர முடியாம மனுஷங்க வாழ்க்கை எந்த நிலைமையில போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் நேரத்துல நான் சொல்ற இந்த இயேசுவை நம்பினா என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசி அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணினேன். நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பினேன், நீங்க போங்க பிரதர், உங்க வீட்டுக்கு போகும்போதே உங்க பிள்ளைக்கு, கடைசி பிள்ளைக்கு கர்த்தர் சுகமாக்கி இருப்பார், இந்த இயேசுவை நம்பி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். நான் தேவனுக்கு முன்னாடி தாழ்மையா சொல்றேன், அவர் வீட்டுக்கு போன போது அந்த பிள்ளை சுகமாகி இருந்தார். அல்லேலூயா. 3 மாதம் கழித்து மறுபடியும் போன் அடிச்சார். பிரதர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க திடீர்னு எனக்கு போன் பண்ணி, நீ கலவை மிஷினை வந்து திருப்புறதுக்கு நான் உனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி என் கலவை மிஷினை திருப்புறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தான். அதுக்கப்புறம் சொன்னாரு, இன்னொரு 3 மாசம் கழிச்சு போன் பண்ணி சொன்னார், பிரதர் எனக்கு ஒரு சின்ன வீடு வேலை கிடைச்சிருக்கு பிரதர். நான் அப்படிங்க 18 லட்சம் ரூபாய் கடனை அவர் சொன்னாரு. ஒரு 3 வருஷம் தாண்டி நினைக்கிறேன் பிரதர், நான் 70% கடனை நான் அடைச்ச பிரதர். இன்னைக்கு நானும் என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற. நான் ஏது உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, கடைசி நேரத்துல இந்த கடனுக்கு உறவுகள் உதவி செய்யாத நேரத்துல, இந்த கடன் பெருகி இருக்கிற நேரத்துல, நோயை மாற முடியாத ஒரு சூழ்நிலையில மருந்தை குடிச்சு சாவோன்னு நினைக்கிற அந்த கடைசி தருணத்துல அவர் கண்ணுக்கு ஒண்ணு பட்டுச்சு, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஒருவேளை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருந்தா நான் கதவை கூட்டிட்டு போயிருப்பேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், நம் நிலைமைகளை, நாம் போகிற பாதையில் இருக்கிற வேதனைகளை நம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா சொல்றேன், இந்த இயேசுவை நம்பி கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. இவரை நம்பினவர்கள் வாழ்வார்கள், இவரை நம்பினவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லு. அல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்றேன், நம்பி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா 31 அதனுடைய 4. எரேமியா 31 அதனுடைய 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவார். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும்
ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். சொல்லுங்க, மறுபடியும் கர்த்தர் நம்மை கட்டுவார். சொல்லுங்க, மறுபடியும் கர்த்தர் நம்மை கட்டுவார். கொஞ்சம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல கண்களை மூடி. தகப்பனே, ஆண்டவரே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லும்படி கர்த்தாவே, இந்த ஜனங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு, மறுபடியும் இவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை கட்டுவித்த ஆண்டவர் இந்த திருச்சபை ஜனங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய வல்லமை இவர்கள் மேல் ஆளுகை செய்ய வேண்டும்படி உங்க பாதத்துல ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு என் பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் இடைவிடுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கவனிங்க, மறுபடியும் நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்றால் நான் எல்லா தாழ்மையோடு சொல்லுவேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட்டு செழிப்புள்ளவர்களாக, எல்லா விதத்திலும் அவர்கள் கனி தரக்கூடியவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக வாழ்ந்த ஒரு கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் கட்டப்படுவாய்னா அப்ப ஏற்கனவே கட்டப்பட்டு உடைஞ்சு போன ஒரு கூட்டம். அல்லேலூயா. சத்தியத்தை பேசும்போது கூட வரணும். ஆமென். சாட்சியை சொல்லும் போது எப்படி கூட வந்தீங்களோ அதே மாதிரி சத்தியத்தை பேசும்போது கூட வரணும். அல்லேலூயா. ஏன்னா ஒன்ன புரிந்து கொள்ளுங்க, நான் எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேன். ஒருவேளை நீங்க இப்பதான் புதுச சபைக்குள்ள வந்துவீங்கன்னா நான் தாழ்மையா சொல்றேன், இந்த வேதம் இருக்கு இல்லையா, இந்த வேத புஸ்தகம் சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்க உங்க மத்தியில் இருக்கிறனா பெரிய படிச்சவனோ, அறிவாளியோ, பெரிய புத்திசாலியோ, பெரிய குடும்ப புண்ணியத்தை சேர்ந்தவனோ கிடையாது. நான் வெறும் 10th IT முடிச்சுட்டு பயங்கர மோசமான பாதையில ஊருக்குள்ள சாரத்தை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா காட்டுவாசி பைய மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, இந்த வேதத்தினுடைய அருமை எனக்கு புரிய வைத்தார். அல்லேலூயா. இந்த வேதம் கவனிங்க, இதுல இருக்கிற இந்த வேதத்தை நான் சொல்லுவேன், இது ஒரு மனுஷனை குடின்னு சொல்லல, ஒரு மனுஷனை விபச்சாரம் பண்ணுன்னு சொல்லல, ஒரு மனுஷனை அம்மா அப்பாவை அடின்னு சொல்லல, ஒரு அடுத்தவனுக்கு விரோதமா, அண்ணன் தம்பிகளுக்கு விரோதமா சண்டை போடுன்னு சொல்லல. இப்படி மோசமான பாதையில அலைஞ்சிட்டு இருந்த என்னைய இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லுச்சு. அதை செய்ய விடாமல் இந்த வேதம் என்னை பாதுகாத்தது. அல்லேலூயா. அதனால நான் தாழ்மையா சொல்லுவேன், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தைக்கு எந்த மனுஷன் நடுங்கி, இந்த வசனத்துக்கு எந்த மனுஷன் நடுங்குகிறானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானோ, அவனை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கும், அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் எங்களுடைய வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிங்க, இந்த வேதம் எந்த மனுஷனையும் மதமாறுன்னு சொல்லல. இந்த வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வேதம் வாழ வேண்டிய விதத்துல வாழுன்னு சொல்லுது, இருக்க வேண்டிய விதத்துல இருக்கணும்னு சொல்லுது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஒரு வேலையை எப்படி செய்யணும், படிப்புல எப்படி படிக்கணும், தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் குறித்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய விதத்தில் வாழ வைப்பதற்கு, சரியான முறையில் கட்டமைத்து வாழ்வதற்கு சரியான ஒரு போதனையை தருவதுதான் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தின் வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேன், இந்த வேதத்தை நம்ம போதரை அவட்டையோ இல்லைன்னா நீங்க தெரிஞ்சவங்க இந்த வேதத்தை வாங்கி போய் நீங்க ஒரு சோதனைக்காக கூட இந்த வேதத்தை தொடர்ந்து 1 மாசம் விடாம வாட்சி பாருங்க, உங்க வீட்டுக்கு கடன் மாறிடும், உங்க நோய் மாறிடும். ஐயோ, விளையாட்டுக்கு சொல்ல உண்மை. ஏன்னு தெரியுமா? கடன் மாறினா பொத்துன்னு பணம் விழுந்துடாது. என்ன நடக்கும் தெரியுமா? வேதத்தை வாசிச்சா நம்ம பணத்தை உழைக்கிற விதத்தை, பணத்தை பராமரிக்கிற விதத்தை, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பணத்தை அப்படியே அதை நம்ம வாழ்க்கையில பிசாசு சில தடைகளை கொண்டு வர காரியத்தெல்லாம் இந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்தகாரம், அந்த இருள் வராம இந்த வேதம் ஒரு வெளிச்சத்தை தந்து, சிந்தனையிலையும் வீடுகளையும் குடும்பத்துக்குள்ளையும் ஒரு வெளிச்சத்தை தந்து, என் வீட்டுக்குள்ள சமாதானம் தங்குபடி, ஆசீர்வாதம் தங்குபடி, ஐஸ்வர்யம் தங்குபடி, ஆரோக்கியம் தங்குபடி, நீங்க செலவுகள் வராதபடி இந்த வேத வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் தாழ்மையை சொல்றேன் பாருங்களேன், ஊருக்குள்ள குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பேன்.
மதுபான பாட்டில் எடுத்து தலையில வச்சுட்டு நடு ரோட்ல டான்ஸ் ஆடுவேன். அப்படி இருந்தேன். ஆனா ரட்சிப்பின் ஆரம்பத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து என்னை தொடும்போது, அந்த நாட்கள்ல எங்க ஊரை தாண்டி ஒரு 11 கிலோமீட்டர்ல நான் போற சபை. அப்படி போகும்போது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பஞ்சாயத்து போட்டுல, அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த தொங்கி எடுப்பல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடிய பஞ்சாயத்து போட்ட நிறைய கம்பியில போட்டிருப்பாங்க. அங்கதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்ப நான் கடந்து போகும்போது என் சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அவங்க என்னை வழிமறிச்சு என் பைக்கை பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு என் பைக்கினுடைய முன் பையெல்லாம் செக் பண்ணிட்டு பைக்ல எடுத்துக்கிடுவான். எடுத்துட்டு கிண்டல் பண்ணுவான். இங்க ஒருத்தன் பிடிப்பான், அங்க ஒருத்தன் பிடிப்பான். நான் சொல்லுவேன், மாமா அண்ணே பைப்ல கொடுத்துனேன்னு சொல்லிட்டு கெஞ்சுவேன். அவங்க பைப்ல வச்சு ரொம்ப கிண்டல் பண்ணுவான். நான் தாழ்மையா சொல்றேன், நான் ஒரு நாள் வீட்டுல போயிட்டு ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா அவங்க நான் போற வழியில என்னை பைப்ல எடுக்கிறது கிண்டல் பண்றது ரொம்ப நாள் வாடிக்கையா இருக்குப்பா. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அவங்க என்ன கிண்டல் பண்ணாலும் இந்த பைபிளை தூக்குறதுக்கு எனக்கு வெக்கம் வரக்கூடாதுப்பா. ஏன் தெரியுமா? ஒரு நாள் கையில வெளிப்படையா சொந்தக்காரங்க பெரியவங்க இருக்கும் போது கையில மதுபான பாட்டுல கொண்டு போறதுக்கு எனக்கு வெக்கம் வரல. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு இந்த மதுபான பாட்டுல கையில கொண்டு போகும்போது தலையில தூக்கி வச்சு நடுரோட்ல ஆடும் போதும் இது கேவலமே, அசிங்கமே. பாருங்களேன், இந்த உலகத்துல மதுபானம் குடிக்கிறதும் மோசமான காரியத்தை பேசுறது நிறைய பேர் வெக்கமா தெரியுது இல்ல. பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கமா இருக்கு. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த பைபிளை தூக்குறதுக்கு எனக்கு வெக்கம் வரக்கூடாது ஆண்டவரே. நான் பைபிளை தூக்கிட்டு போகும்போது எனக்கு ஒரு கத்து இருக்குன்னு ஆண்டவரே சொல்லுவேன். அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேன், என்னைக்கு இந்த வேதத்தை நான் தூக்கி சுமக்க ஆரம்பிச்சு, என்னைக்கு இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சனோ, நான் எல்லா அடக்கத்தோடு சொல்லுவேன், என் மண்டையில இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருச்சு, என் இருதயத்துல இருக்க அழுக்கெல்லாம் போயிருச்சு. 10 வார்த்தைக்கு 7 வார்த்தை அசிங்கம் பேசுவேன், இன்னைக்கு 10க்கு 10 அவர் வார்த்தையை பேசுகிறேன். அல்லேலூயா. பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியாது. பெரியவங்களுக்கு முன்னாடி சிகரெட்டை பிடிச்சிட்டு மூஞ்சில ஊதின நாட்கள் தாண்டி பெரியவங்களை பார்த்தாலே அம்மாவா அம்மானும், ஐயாவா ஐயானும், பெரியப்பா பெரியப்பானும் உறவு முறையோடு பாவித்து கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து அவர்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல மதிக்கத்தக்க மனுஷனாக என்னை மாற்றினது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அதனால பைபிளை வாசிங்க. அல்லேலூயா. இந்த வேதத்தை மட்டும் நீங்க தாழ்மையா சொல்றேன், டெய்லி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு அந்த வேதத்தை உட்கார்ந்து, ஏசப்பா எனக்கு இந்த வேதத்தை கற்றுத் தருவீங்களா? உங்களுடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாரா ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க எனக்கு தயவு பாராட்டுங்கன்னு சொல்லி காலையில எந்திரிச்சு தினமும் நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. நிச்சயம் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உங்க வாழ்க்கை டோட்டலா மாறும். அல்லேலூயா. முதல்ல எங்க ஊர்ல எனக்கு ஒரு பேர் உண்டு, குடிகாரன். இப்ப எனக்கு ஒரு பேர் உண்டு, இயேசுக்காரன். இப்ப எனக்கு பேர் இயேசுக்காரன். எங்க ஊர்ல போனாலே அவங்களுக்கு வேத கோயில தான் தெரியும், அவங்களுக்கு முழுசா ஒண்ணும் தெரியாது. அதனால இப்ப வந்துட்டாலே அவங்களுக்கு என்ன பொதுவா தெரியும்னா, ஏற்கனவே ஏன்னா நான் சாமி ஆடுவேன், பயங்கரமா சாமி ஆடுவேன். பாத்தீங்கன்னா என்ன 4 பேர் கட்டி சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது. அப்படி என்னை கட்டி சேர்ந்து பிடிப்பாங்க. அந்த சாமி ஆடுற நேரத்துல, அந்த சாமி கடைசி ஆடி முடிகிற நேரத்துல 2 லிட்டர் வெங்கலச்சம்பள, பெரிய வெங்கலச்சம்பள பால் கொடுப்பாங்க. அதுல அந்த பாலை, பச்சை பாலை வாயை வச்சு குடிக்க ஆரம்பிச்சோன்னா கடைசி ஒரு சொட்டு வரைக்கும் மூச்சு விடாம குடிப்பாங்க. அப்படி சாமி ஆடிட்டு கிடந்தவன் திடீர்னு பைபிளை தூக்கிட்டு இயேசுதான் தெய்வம், இயேசுவை தவிர வேற ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு. எங்க ஊருக்காரங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சு. அதுல இருந்து பேர் வச்சுட்டாங்க, இயேசுக்காரன் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்னா ஒரு சொன்னாங்க, எப்பா நீ இயேசுக்குள்ள போயிட்டேன்னா உன் குலதெய்வம் என்னையா செய்யும், அதை செய்யும். நான் தாழ்மையா சொல்றேன், நிறைய பேர் என்ன சொல்லும் போது, சாமியாடி குலதெய்வம் கோயிலுக்கு போய் அப்படி இப்படிலாம் மோசமா இருந்த என்னைய இயேசு என்னை தொட்டு ரட்சித்து அவர் பாதையில கொண்டு வரும்போது நான் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டேன், இந்த 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 பிள்ளி சூனியம், இந்த குலதெய்வம் எல்லாம் சோழிய முடிக்கணும்னா என்னதான் முதல்ல சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இவரே எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்க தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இவருக்கு மிஞ்சின ஒரு வல்லமை இந்த பூமியில கிடையாது. இவரே வானத்தின் பூமியை உண்டாக்கினவர். இவரை நம்பி முழுசா வைராக்கியமா இவரை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக எதையும் செய்வார். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, நான் ரட்சிப்பினுடைய ஆரம்ப நாட்கள்ல, அதாவது இங்க இருந்து அந்த டேனிங் இருக்கு பாத்தீங்களா, பிளக்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, அங்க டேனிங்ல அவ்வளவு தூரத்துல எங்க ஊர்ல வந்து இந்த முளைப்பாரி போட்டா, அந்த மாதிரி கோயில் கொடை வந்தா அங்க வச்சு பெரிய பஜனை பாடுவாங்க. அங்க பாடினாலே என்னை வந்து
வீட்டை பூட்டி வச்சுருவாங்க எங்க அம்மா. ஏன்னா திகுடு முகுடா கீழே விழுந்து சாமி ஆடுவேன். எங்க இருந்தாலும் கூச்சிருவேன், மேல இருந்தாலும் கூச்சிருவேன். அந்த பாடி சாமி வருத்த ஆரம்பிச்சாங்க, நான் கூச்சிருவேன். அதனால எங்க அம்மா வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிடுவான். அங்க அவ்வளவு தூரத்துல பாட்டு போட்டா கூட நான் எஞ்சி ஓடி போய் கதவெல்லாம் உடைச்சிட்டு போய் ஆடுவேன். தங்கு 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 தங்குன்னு ஆடுவேன். தாழ்மையா சொல்றேன், நீங்க வந்து எங்க ஊருக்கு வந்து கேட்டு பாருங்க. கையை அப்படியே கீழே வச்சுட்டு வருன்னு இழுப்பேன். அந்த மண்ணை போட்டு இழுத்து பாத்தீங்கன்னா நெகத்தெல்லாம் ரத்தம் ஒரு அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா ஆடுவேன். இப்ப கர்த்தர் என்னை தொட்டார். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டு அவருடைய என் இருதயத்துல அந்த எல்லா விதமான உலகத்தினுடைய அந்த இருளெல்லாம் கர்த்தர் அகற்றி அவருடைய சுவிசேஷம் எனக்குள்ள வந்த போது ஒரு 2-3 மாசம் தாண்டி போகுது. அப்போ எங்க ஊர்ல இந்த கையில தீச்சட்டி எடுப்பாங்கல்ல, தீச்சட்டி பார்த்திருக்கீங்களா? கிராமத்துல எடுப்பாங்க. உங்க ஊர் கிராமம் தானே, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி தீச்சட்டி எடுக்கும்போது அந்த ஊர் சம்பிரதாய வழக்கப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தீச்சட்டி எடுத்துட்டு வருவாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது அங்க எங்க ஊர்ல கோவிந்தராஜ் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த வருஷம் அவர் தான் எடுக்கிறார். அப்படி எடுக்கும்போது அன்னைக்கு எல்லா வீடும் சுத்தி வரும்போது ரொம்ப அன்டைம் ஆயிரும். அன்னைக்கு நான் எங்க வீடு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு. எங்க வீட்டுக்கு ஏத்த மாணிக்கு ஒரு ஆட்டுத்தொழுவு, அந்த ஆட்டுத்தொழுவுல தான் நான் படுத்திருப்பேன். நடுவுல இதே மாதிரி ஒரு மஞ்சனத்தி மரம் பார்த்திருக்கீங்களா, தட்டி, அந்த மாதிரி ஒரு சின்ன தட்டி வச்சு எங்க அப்பா ஆடு மாடு எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ இப்ப இல்ல, அப்ப வச்சுக்கும் அந்த மஞ்சள் தட்டி தாண்டி இங்கனக்குள்ள ஒரு கட்டில் போட்டு நான் படுத்திருக்கேன். அப்ப அந்த கோவிந்தராஜுங்கிறது தான் வந்து எங்க தெருவும் ரொம்ப பெருசு கிடையாது. முடிஞ்சு போனா ஒரு 8 அடி ரோடு தான், அவ்வளவுதான், ஒரு சிமெண்ட் ரோடு. அதுல ஒரு சந்து மாதிரி தான். அப்ப உள்ள வந்துட்டு அவங்க அந்த 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 தீச்சட்டிக்கு இந்த ட்ரம்ஸ் அடிச்சு வருவாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு வீட்லயும் அந்த ஒரு பிளாஸ்டிக் குடத்துல தண்ணி ஊத்தி அதுல மஞ்சள் போட்டு அதுல பூ எல்லாம் போட்டு மஞ்சப்பால் வந்து கலக்கி வச்சிருப்பாங்க. எங்க அம்மா அப்பா அப்பா ரட்சிக்கப்படல. அப்ப எங்க வீட்லயும் வர்ற சாமிக்காக அது மேல தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு குடம் நிறைய வச்சுட்டு எங்க அம்மா காத்துட்டு இருக்காங்க. நான் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த கோவிந்தன் வந்து அன்னைக்கு ட்ரம்ஸ் அடிச்சு முன்னாடி இருந்து பயங்கரமா சாமி ஆடி வருத்தி இருக்கிறாங்க. எவ்வளவோ அடின்னு அடிச்சு ட்ரம்ஸ் அடிச்சிருக்காங்க, என்னமோ பண்ணிருக்காங்க. சரி, அது முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சோன்னையும் எங்க அம்மா, நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போறேன். இல்ல நேத்து என்னல கோயந்த வந்து அவள் நேரம் உந்து சாமி ஆடி வருத்திட்டு கிடந்தான், செத்த போன மாதிரி படுத்து கிடக்கல, என்னல பண்ண நைட்டு அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த முன்னாடி படுத்து கிடக்க எங்க அம்மா சொல்றாங்க, நைட்டு என்னல செத்த போன மாதிரி படுத்து கிடந்தல. எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இருக்கிற இயற்கையான ஒரு கேரக்டர் என்னன்னா, நான் படுத்திருக்கும் போது யாராவது கிராஸ் பண்ணி சரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டாலே நான் ஏஞ்சிருவேன். அதான் என்னுடைய, இப்பவுமே அப்படித்தான். ரொம்ப டெப்தா தூங்குனா கூட குறைவதற்கும், ஆனா மேக்சிமம் யாராவது ஒரு லைட்டா சவுண்டு கேட்டால என்ன அப்படின்னு ஏஞ்சிருவேன். அந்த அளவுக்கு நான் தூக்கத்துல உடனே எந்திக்கூடிய ஆள். எனக்கு ஒரு சந்தேகம், ட்ரம்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, ஒரு பெருங்கூட்டமா வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வந்திருந்தும் இத்தனை கொட்டடிச்சோன்னா ஏன் எந்திக்கல அப்படின்னு சொல்லி நான் தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தி சொல்றேன். நான் என்னுடைய அந்த தொழுவுக்குள்ள போயிட்டு, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அன்னைக்கு ஜெபிக்கிற ரூம் இல்லை எனக்கு. ஏன்னா எங்க வீட்டுமே சின்ன வீடு தான், ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு, அதுல ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் மட்டும்தான், அவ்வளவுதான். அதனால நான் 8 மணிக்கு தொழுவுல தான் ஜெபம் பண்ணேன். தொழுவும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் தகரம் போட்டு அடைச்சிருப்போம். அதுக்கு மேல ஃபுல்லா ஓப்பன், சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழி வளவை வச்சு அடிச்சிருப்போம். அதனால நேர் முழங்கால் போட்டோம்னா நெஞ்சு வரைக்கும் தான் என் உடம்ப மறைக்கும். இதுக்கு மேல என் உடம்பு ஃபுல்லா தெரியும், ரோட்ல போறவங்களாம் தெரியும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு நாறு கட்டில் ஒண்ணு கிடந்துச்சு. அந்த நாறு கட்டில் எடுத்து முக்கில் இப்படி சாத்தி வச்சுட்டு அந்த கட்டிலுக்கு பின்னாடி தான் ஜெபம் பண்ணேன். 3.5 வருஷம் கட்டிலுக்கு பின்னாடி, அந்த நாறு கட்டிலுக்கு பின்னாடி தான் என் ஜெப ரூம். அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் உள்ள போயிட்டு நான் ஏசப்பாட்ட கேட்கிறேன், ஏசப்பா நேற்று இந்த மாதிரி கோயந்தான்னு சொல்லி ஒருத்தர் வந்தாராம், நிறைய அவங்க கூட மக்கள் வந்தாங்களாம், இந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிச்சாங்களாம். அப்படி அடிக்கும் போது நான் எந்திக்கவே இல்லை. எங்க அம்மா சொல்றாங்க, ஏசப்பா இது எப்படி ஏசப்பா, எப்படி அந்த சத்தம் கேட்காம ஒரு மஞ்சனத்தை தட்டி தான் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவியில ஜெபம் பண்ணிட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். கவுனிங்க ரொம்ப ரொம்ப வருஷ கணக்கால அடிச்சிப்பு நாட்கள் போகல, மிஞ்சி போனா ஒரு 4-5 மாசம் அவ்வளவுக்குள்ளதான். அந்த நேரத்துல நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தேவனுக்கு முன்னாடி சொல்லுவேன், நானே என்னைய மேல இருந்து பாக்குறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது நேத்து நைட்டு நான் படுத்திருந்தேன்ல, அந்த இடத்துல நான் படுத்திருக்கிறேன், பட் நான் இல்லை, நான் மேல இருந்து என்ன பாக்குறேன். அதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்றது என் பொறுப்புன்னாரு. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் என்னை லைட்டா டச் பண்ணி, டேய் மகேந்திரான்னா
நைட்டே என்னைய சுடுகாட்டில் அடக்க முடியுமாங்க? ஏன்னா என் பாடியில நான் இல்லை. இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதாவது அவங்களுடைய செயல் நிமித்தம், ஒரு சின்ன காரியத்து நிமித்தம் என் விசுவாசத்துல நான் இடையிடக்கூடாது, மறுபடியும் அதுல போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்க கூடாத அளவுக்கு என் ஆத்துமாவை அவர் கையை எடுத்துக் கொண்டது. இதை விட இன்னும் அதிகமாக செய்ய அவர் வல்லவராக இருக்கார். ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அப்படி சாமியாடி மோசமான பாதையில போயிட்டு இருந்த எனக்கு, நான் அவரை தூசிச்சேன், மோசமா பேசினேன். எங்க ஊர்ல சொல்லுவேன், என்னை கர்த்தர் மன்னிக்கட்டும், அல்ல அமுக்கிட்ட போல டுமுக்கிட்ட பிறந்தாலும் ஏசு வைக்கப்படப்பல வாயப்படந்தாருன்னு அசிங்கமா பேசுவேன், ஏசப்பா தூசிப்பேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மகேந்திரனுக்கு அவர் மடியில, அவருடைய வலது பாரசத்துல, அவர் சமூகத்துல எனக்கும் இந்த இயேசுவை இடம் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த இயேசுவை நம்பிட்டா உங்களுக்காக எதையும் செய்வார், எதையும் செய்வார். சொல்லுங்களேன், எதையும் செய்வார். எந்த நோயும் குணமாக்குவார், எந்த அந்தகாரத்திலிருந்து தப்புவிப்பார், எந்த பில்லி சூரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், எந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ஒருவேளை உங்க கணவர் உங்களை நேசிக்காம, உங்க உறவுகள் உங்களை நேசிக்காம, உங்களை எல்லா விதத்திலையும் தள்ளி வச்சுட்டா கூட பரவாயில்ல, நான் தாழ்மையா சொல்றேன், இவரை நம்பிட்டீங்கன்னா எந்த இடத்துல ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்தி வைத்து தலையை கனம் பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தம்பி விக்னேஷ்னு ஒரு பையன், விக்னேஷ் அவன் பேர். அவன் இன்னைக்கு மிலிட்டரியில் இருக்கான். எங்க சித்தி இருக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ எங்க சித்தி சொல்லுவாங்க, எலை நீ யாரு கூட சேர்ந்தாலும் சரி, இந்த மகேந்திர பைய கூட மட்டும் சேராதன்னு சொல்லி என் தம்பி எங்க சித்தி திட்டிக்கிட்டே இருப்பான். அவன் எல்லாரோடையும் சேரானாலும் என் கூட சேர்ந்தாலேவான், ஏன்னா அவனும் நானும். அதனால அப்படி நாங்க எப்பவுமே சேர்ந்துட்டு அலைவோம். இப்போ கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் என்னை தொட்ட பிறகு அவன் அதுக்கு முன்னாடியே மிலிட்டரி போயிட்டான். ஒரு நாள் நான் ஒரு சர்ச்சில் பிரசவம் பண்ணிட்டு பைக்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்க சித்தி அவங்க ஏதோ பஸ்ஸுக்காக ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போறவங்க என்னை பார்த்தாங்க, இல்லை நில்றா அப்படின்னா. உடனே பக்கத்துல போனேன், என்ன சித்தி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை உன்கிட்ட உன் தம்பியை பேசவே கூடாதுன்னு திட்டுவேன், ஆனா உன் கூடயே தான் சேர்ந்துட்டு அலைஞ்சான். ஆனா இன்னைக்கு உன்கிட்ட ஒரு முறையாவது போன் போட்டு பேசுறான்னு சொல்றேன்டா, அவன் பேசவே மாட்டேங்கிறான்டா, நீயாவது அவன்கிட்ட ஒரு முறையாவது போன் போட்டு பேசுறான்னு சொன்னான். இது இயேசு மட்டும் தாங்க செய்ய முடியும், இது இயேசு மட்டும் தான் செய்ய முடியும். யாரு என்னைய அவன் மூஞ்சிய பாரு, அவன் ஆளை பாரு, அவனை வீட்டுக்குள்ள விடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே என்கிட்ட பேசுற அளவுக்கு ஏங்க வைத்து விட்டான் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என் மனைவி எனக்கு கர்த்தர் கிருபையில ஆண்டவர் ஒரு மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டு நான் மைப்படட்டும். என் மனைவி இந்த கரண்டியில முட்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, கரண்டியில முட்டை போடுவாங்க. அவ கரண்டியில முட்டை போட்டு என்னை கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வரும்போது அந்த முட்டைகளை இப்படி கையை வச்சு இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றேன். சாப்பிடும்போது எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் ஊரில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சங்கரகுரு அவன் ஒருத்தன், என்னுடைய பெரியம்மா பையன் சங்கரகுரு. அவன் ஒரு நாள் வீட்டில் விளாண்டுட்டு இருக்கும்போது உள்ள அவன் வீட்டுக்கு போனேன். அவன் இதே மாதிரி கரண்டியில் முட்டையை போட்டு கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு எனக்கு சாப்பிட கொடுத்து நானும் அவனை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்தா அவன் அம்மா உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவங்க அதான் வேலைக்கு போயிட்டு மதியானம் சாப்பிட வந்தவங்க உள் வீட்டுக்கு போயிட்டு என் காது பட திட்டுறாங்க, இல்லை அந்த பையனை ஏம்ல உள்ள விட்டேன், அந்த பையனை ஏன் விட, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை, உள்ள நடுவீட்டில் உட்கார வச்சு அவனை சாப்பிட வச்சுட்டு இருக்க அப்படி சொல்லி திட்டுறாங்க. ஏமா அவன் காது கேட்டுறப்ப கேட்கன்னு அவனை திட்டுதேன், ஏம்ல விடுத அப்படின்னு சொன்னான். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? அப்படி ஒரு 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 முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியிலே வச்சு வெளியே போனேன். ஆனா இன்னைக்கு நான் தாழ்மையா சொல்லுவேன், என் ஊருக்குள்ள கர்த்தருடைய இரக்கத்தை சொல்றேன், நான் தெருவுக்குள்ள போறதுக்கே பயப்படுறேன். ஏன்னா போனா 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஒவ்வொரு வீட்லையும் பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. ஐயோ உங்களுக்கு புரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் எப்பவுமே தெருவை பயன்படுத்துறது, மெயின் தெருவு அப்படி கூடி போயிடுவேன். ஏன்னா ஒரு தெருவை கடந்து போனா எல்லா மகேந்திரா இப்படி இருக்க, எல்லா மகேந்திரா எப்படி இருக்க. 2013 வருஷத்துல எங்க ஊர்ல எல்லா வாலிபர்களும் மர்மமான முறையில செத்துட்டு, அதாவது திடீர்னு ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க. அப்படி சாகும்போது பாத்தீங்கன்னா
எங்க ஊர்ல வந்து எல்லா மக்களும் சேர்ந்து தலைக்கட்டுக்கு 3000 to 5000 வரியை போட்டு, ஏன்னா அவங்களுக்குள்ள திடீர்னு ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு கெட்ட சக்தி பூந்துருச்சு, அதனாலதான் வாலி பிள்ளை எல்லாம் சாகுறாங்க அப்படின்னு சொல்லி அவரு அவங்களுக்கு சொன்னோன்னையும் உடனே ஊரெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு பெரிய கூட்டம் போட்டு வரி போடுறாங்க. வரி போட்டு ஆந்திராவில இருந்து அந்த மந்திரவாதிகளை நம்பூதிரிகளை கொண்டு வந்து யாகம் நடத்தணும்னு சொல்லி ஒரு வாரம் எங்க ஊர்ல யாகம் நடத்துறான். ஏன்னா எல்லாவனும் சாரான். ஒருத்தன் ஆக்சிடென்ட், அதாவது பெரிய காத்தாடி லீஃப் வெட்டில விழுந்து ஒருத்தன் சாவுறான், ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான், ஒருத்தன் தீ குளிச்சுட்டான், இப்படி நிறைய காரியம் நடக்கும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃபையும் நான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிச்சிட்டு மோசமா அலைஞ்சதுனால ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணி பயங்கர ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஓடைக்குள்ள விழுந்து கிடக்கேன். என் கூட தண்ணி அடிக்க வந்தவங்க முன்னாடி போனவங்க திருப்பி என்னன்னு பார்த்தா ஆளக்காரமன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பாக்குறான். நான் அந்த ஓடைக்குள்ள கிடக்கிறேன். அப்போ என்னைய அவங்க தூக்கிட்டு வந்து, அவன் பேர் லட்சுமணன், கூட இன்னொரு அண்ணன் வந்தவர் பாலாஜி, அவங்க 2 பேரும் என்னை தூக்கிட்டு வந்து என்னை பாத்தீங்கன்னா முகமெல்லாம் முள்ளு, முதுகெல்லாம் முள்ளு, அப்படிலாம் முள்ளு குத்தி ரத்தம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டிருப்பாருங்க, அவனை அடித்தார்கள், அவனுக்கு சுரணை இல்லை, அவன் நடுக்கடலை சைனத்திற்கு அவன் படுத்திருக்கு போல படுத்திருந்தான்னு சொல்லி, வேதத்துல மதுபானம் குடிச்சவன் எப்படிலாம் கிடப்பான்னு சொல்லிட்டு. நான் தாழ்மையா சொல்றேங்க, இந்த வேதத்துல இல்லாததே கிடையாதுங்க. அன்னைக்கு என் வாழ்க்கையில குடிச்சு எப்படி கிடந்தேன்னா அதை கூட இன்னைக்கு நான் பிரத்யட்சமா படிக்கிறேன். அல்லேலூயா. அதை எப்படி சொல்லனே தெரியல. அது ஒரு அதாவது எப்படின்னா 25 வருஷமா வேப்பங்காயே சாப்பிட்டு இருந்த பாருங்க, 26வது வருஷத்துல ஒரு சுவிசேஷம் என்கிற தேன் என் நாவல விழுந்துச்சு. அல்லேலூயா. அந்த தேன் தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அவர் என்னை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. என்னை தூக்கிட்டு வந்து போட்டா எங்க அப்பா அப்பதான் படுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காரு. அந்த லட்சுமணங்கிறவன் என்னை போட்டுட்டு அந்த தெருவுக்கு அந்த தெருவை அப்படி கடக்கும் போது அவன் போற வரைக்கும் எங்க அப்பா அமைதியா இருந்தார். அப்படி அமைதியா இருந்தவர் அவன் அப்படி திரும்பின உடனே எங்க அப்பா என்னை வாங்கி மிதிச்சான், தொட்டையிலே மிதிச்சான். ஏன்னா போதையிலன்னு கிடக்குறேன். எங்க அப்பா மிதிக்கிறார். மிதிச்சுட்டு எங்க வீட்டு கதவை தட்டுறார். எங்க அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. தட்டொன்னையும் எங்க அம்மா எஞ்சி வெளியில வராங்க. எங்க அம்மாவை ஒரு தூசணமான ஒரு வார்த்தையில எங்க அப்பா திட்டி, எங்க அப்பா சொல்றாரு, இங்க வா, நீ பெத்த திருமகன் எப்படி கிடக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா பல்ல கடிச்சிட்டு எங்க அம்மாட்ட கோவப்பட்டு சொல்றாரு, இவன் காலையும் கையும் கட்டு, இவன் தலையில அம்மிக்குலையை போட்டு கொன்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கல்ல தேடுறார். எங்க அம்மா வெளியில வந்து சேலையை எடுத்து வாயில முந்தான சேலையை வச்சுட்டு அப்படியே என்னை பார்த்து அழுகுறான். அப்படியே நான் உருண்டு பரண்டு கிடக்குறேன். அப்போ எங்க அப்பாவுக்கு எனக்கு நடுவில் வந்துட்டு சொல்றாங்க, உமக்கெல்லாம் அறிவு இல்லையா? இவனை முழுத்த மனுஷனா வளர்த்திருக்கோமே, இப்படி ஒரே நிமிஷத்துல இவனை கொல்லன்னு சொல்றேன், உமக்கு அறிவு இல்லையா? இவனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது 2 கண்ணும் தெரியாது, 2 காலு விளங்காது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில மஞ்சக்காமால வந்து கண்ணு பூத்து போச்சு. எங்க அம்மா சாப்பாடு வச்சா தலாவேன். நாங்க ஆரம்ப காலத்துல சிவகாசியில இருந்தோம். அப்பயில எங்க அம்மா நான் அதிகமான மருந்து எடுத்தேன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில என் காலு விளங்காம போச்சு. இப்போ நான் நடக்க முடியாது, எங்க அம்மா தான் தூக்கிட்டு போவாங்க. சிவகாசி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகும்போதெல்லாம் எங்க அம்மா இடுப்பு வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஒரு கல்லுல உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு கல்ல உட்காந்துருப்பாங்க, மறுபடியும் லெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் தூக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு என் காலு விளங்காது, கண்ணு தெரியும். அப்படி இருக்கிற நாட்கள்ல பிள்ளை அழகுவட்ட பிள்ளையா இருக்கானே, செத்து போவானேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கிட்டலாம் கடனை உடனே வாங்கி இவனை போகாத ஆஸ்பத்திரியில அப்படின்னு சொல்லி இவனை காப்பாற்றி குணமாக்கி இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கோம், இவனை போய் கொல்லன்னு சொல்றேன்னு சொல்லி எங்க அம்மா எங்க அப்பாட்ட பயங்கர வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப எங்க அப்பா சொல்றாரு, இவனை கொல்லணும்னு நான் நினைக்கல, இவன் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல, ஆனா நான் வேலைக்கு போயிட்டு ஊருக்குள்ள தெருவுக்குள்ள நான் வர முடியல, இப்படிலாம் பிள்ளைய பெற்றதுக்கு நீ உயிரோடு இருக்கமான்னு என்னை சொல்லாம சொல்றான். என்னை பயங்கரமா பேசுறான், என்னைய தூசிக்கு ரொம்ப ரொம்ப அவமானமான வார்த்தையில பேசுறாங்க. இவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு தூரம் வளர்த்து என்ன பிரயோஜனம் இருக்கு பாரு எப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு எங்க அப்பா பல்ல கடிக்கிறார். ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? எங்க அம்மா அப்பா கூட நான் இல்லாம போனா நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு அவங்க இருதயத்தை ரொம்ப கசப்பாக்கிட்டு, ரொம்ப கசக்க வச்சுட்டேன். ஒரு நாள்ல எங்க அம்மாவை தலைமுடியை சுத்தி பிடிச்சு அடிச்சு வீட்டு வாசல்ல இருந்து தள்ளி விட்டேன். ஏன்னா எனக்கு புத்தி கெட்டு போச்சு, நான் சரியில்லாம இருந்தேன். இப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் எங்க ஊர்ல எல்லா வாலிபரும் செத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் நான் செத்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த பூசாரிகள்லாம் வர்றாங்க. வந்தா பெரிய யாகம் நடக்குது. அந்த யாகத்துல முதல் வரிசையில் என்னை உட்கார வச்சிருக்கிறான். என்ன மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி உட்கார வச்சு எங்க கையில தான் நிறைய மண் களையத்தெல்லாம் கொடுத்து ஊர் தெரு முக்குல போயிட்டு விதைக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல எங்க கையில வச்சா பூஜை பண்ணி கொண்டு போனான். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, 2013வது வருஷத்துல
மர்மமான முறையில வாலிபர்கள் மரித்து கொண்டிருக்கிற கிராமம்னு சொல்லி நக்கீரன் புஸ்தகத்துல நடு பக்கத்துல பிளட் படம் போட்டு எங்க ஊர் பேரை போட்டு எங்க ஊருடைய ஸ்டோரி போட்டிருப்பான். அந்த அளவுக்கு பிரபலியமாயிடுச்சு எல்லாரும் சாகிறது. ஆனால் தாழ்மையோடு எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், சாக வேண்டிய லிஸ்ட்ல அடுத்திருந்த என்னைய ஒரு நாள் இந்த இயேசுவின் கண்கள் கண்டது. அவருடைய இரக்கம் என்னை சந்தித்தது, அவருடைய தயவு என்னை சந்தித்தது. சாக வேண்டிய எனக்கு கர்த்தர் வாழ்க்கை தந்தார். அல்லேலூயா. காலையில ஒரு ஊழியக்காரு, நான் பிரசங்கத்துக்கு ஸ்டார்ட் ஆகி நான் அதாவது ஆயத்தமாயிட்டு வர்றேன். இப்போ திடீர்னு ஒரு ஊழியக்கார் வந்தார். வந்துட்டு என்னைய பிரசங்கத்துக்கு ஜெபம் பண்ணி அமுச்சு விட்றார். அமுச்சு விட்டா அவர் சொல்றாரு, நீ சாக வேண்டியவன், நீ எனக்கு வேணும்னு உன்னை கொண்டு வந்துட்டேன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என் வாழ்க்கை அவருக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, நீ சாக வேண்டியவன், ஆனா நான் உன்னை நீ எனக்கு வேணும்னு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்லுவேன், நான் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், இந்த இயேசுவை நம்பினதுனால என் வாழ்க்கை இன்னைக்கு நான் சொல்றேன், நானா இப்படி இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா எப்படி இருந்தேன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு நினைப்பீங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள்லாம் உட்காரக்கூடிய மடம்னு ஒண்ணு இருக்கு. மடம்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடு. அதுல பாத்தீங்கன்னா இந்த வயசான பெரியவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க. நைட்டு கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க. அப்படி படுத்திருக்கும் போது பக்கத்துல ஒரு கோயில் ஒண்ணு உண்டு. அந்த கோயில்ல ஒரு பெரிய மணி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அந்த தூண்கல்ல பழைய மாலை பழைய வேட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் குடிச்சிட்டு ராப்பாடி மாதிரி அலையுது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி எல்லாம் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நைட்டு விடிய சீட்டு விளாண்டாலும் போலீஸ் பிடிக்காது. உங்களுக்கு எப்படி சொல்ல, அதாவது மற்ற நாள் சீட்டு விளாண்டா போலீஸ் பிடிக்கும். ஆனா அந்த தாத்தா பாட்டி செத்துருவாங்கல்ல, செத்தா விடிய என்ன செய்வாங்க, பணத்துக்கு அங்க கிராமத்துல ஒரு பழக்க வழக்கம் உண்டு. பணத்துக்கு விடிய தூங்காம பாதுகாக்கணும்னு ஒரு பழக்கம் உண்டு. அதனால சொந்த வீட்டுக்காரெல்லாம் தூங்கிடுவாங்க. எங்களுக்கு அன்னைக்கு கடுண்டி ஃப்ரீ, எங்களுக்கு பீடி கட்டு ஃப்ரீ, எங்களுக்கு அன்னைக்கு சீட்டு கட்டு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. இது எல்லாம் ஃப்ரீ மட்டும் இல்ல, எங்களை அன்னைக்கு யாரும் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. அதனால விடிய உட்காந்து சீட்டுல ஆடுறது. சீட்டுன்னா சும்மா சாதாரண கிடையாது. காதுல ஒரு பீடி, வாயில ஒரு பீடி வச்சுக்கிட்டு பக்கத்துல தண்ணி கடுண்டி இதை குடிச்சுக்கிட்டு விடிய விளாடுறது, தூங்காம செய்ய விளாடுறது, ராப்பாடி மாதிரி சுத்துறது. அப்படிதான் என் லைஃப். அப்படி குடிச்சிட்டு அப்படி மோசமா அப்படி இருக்கிற அந்த நாட்கள்ல நைட் 2 மணி 3 வரைக்கும் குடிச்சு அந்த பாதை கிராஸ் பண்ணுமா, இந்த பெருசு பூரா படுத்திருக்கும், வயசான பெருசு பூரா. இப்ப என்ன பண்றதுன்னா, கர்த்தரை என்ன மன்னிக்கட்டும், அதாவது அந்த கோயில் இருக்கிற அந்த பழைய வெள்ளை வேட்டியெல்லாம் எடுத்து அந்த படுத்திருக்க பெருசு மேல மூடி இருக்கிற பழைய மாலையெல்லாம் கொண்டு வந்து பெருசு மேல போட்டுட்டு நேரம் போயிருது. காலையில எந்திரிச்சு தெருவுல அக்காமாரெல்லாம் தண்ணி பிடிக்க வருவாங்க. தண்ணி பிடிக்க வந்தா இந்த தாத்தா மேல மாலை போட்டு வெள்ளை வேட்டி போட்டு கிடந்தன ஐயன்னு பயந்து கொள்வான். ஆண்டவருடைய என்ன மன்னிக்கட்டும், இந்த விஷயத்தை யாரா பண்ணன்னு சொன்னா இந்த மகேந்திரன் அவன் கூட்டாளி தான் சேர்ந்து பண்ணாங்கன்னு ஊருக்குள்ள தெருவெல்லாம் சண்டைக்கு வரும். அப்படி லந்து 5வது வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு போறேன். அப்படி போகும்போது ஈரத்துண்டோட அந்த இருமுடியெல்லாம் கட்டிட்டு ஈரத்துண்டோட போறேன். என் சொந்தக்கார ஒருத்தர் மாடியிலும் சொல்றார், இந்த வருஷம் மலைக்கு மேல போறான், இவன் மேல போயிட்டு திரும்ப வரக்கூடாதுன்னாரு. அது உங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல கிராமத்துல நெஞ்ச தடவி சொடக்கு போட்டாங்கன்னா கதை முடியுதுன்னு அர்த்தம். நெஞ்ச தடவி, நான் தாழ்மையா சொல்றேன், அன்னைக்கு நான் சொல்லிட்டு போனேன் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு நான் அவங்கள தீர்க்கதரிசியா பாக்குறேன். ஏன் தெரியுமா, அவங்க சொன்ன மாதிரியே மேல போன மகேந்திரன் திரும்ப வரல. இயேசு என்னை சபரிமலையிலே தோன்று அவருடைய பிள்ளையா என்னை மாற்றி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 5வது வருஷம் மலைக்கு எப்பவுமே ஜோதி பார்ப்போம். பார்த்து ஜோதினா புதன்கிழமை, அதாவது தைப்பொங்கல் அன்னைக்கு சாயந்தர நேரத்துல ஒரு ஜோதி தெரியும். ஜோதி தெரியும்னா அது அவங்களுடைய சில இந்த சூடத்தெல்லாம் எரிச்சு காய்ப்பான். 5 வருஷம் பார்ப்பேன். ஆனா அந்த 5வது வருஷம் எனக்கு அந்த நாட்கள்ல எனக்கு அந்த சாமுவேலை விட்டு சவுல் திரும்பின போது கர்த்தர் வேற இருதயத்தை தந்தார்னு என் தங்கச்சி ஒருவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவங்க மூலியமா அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நான் கேட்ட போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது நான் ஐயப்பட்ட வேண்டேன். அதாவது அன்னைக்கு கும்பிட்டு அந்த ஐயப்பட்ட வேண்டேன், ஐயப்ப நீதான் உலகத்திலே பக்தியான கடவுள், பரிசுத்தமான கடவுள், நீதான் எல்லாரை விட பெரிய சாமின்னு சொல்லி எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால என் தங்கச்சிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவ கீழே விழுந்துட்டா, அவளை மட்டும் நீ காப்பாத்தி கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு இந்த 5 வருஷம் 70 கிலோமீட்டர் நடந்து வந்து நான் சபரிமலைக்கு இருமுடி சுமந்துட்டு வந்தேன். ஆனா என் தங்கச்சியை மட்டும் காப்பாத்தி கொடுத்துட்டேன்னா இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரை என் ஊர்ல இருந்து நான் நடந்து வரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன்.
பொருத்தனை பண்ணி 1/2 மணி நேரம் கழிச்சு போன் அடிக்கிறேன், என் தங்கச்சி செத்து போயிட்டான்னு சொல்றான். ஒருத்தர் இந்த சாட்சியை பார்த்துட்டு கீழே எழுந்தார், பாஸ்டர் என்ன ஏசு ஏசுன்னு கத்துற, உன் தங்கச்சி ஜெனிஃபர் ஏசப்பா தானே கும்பிட்டா, அப்ப ஏசப்பா கும்பிட்ட போது ஏசப்பா அவர் உங்க ஏசு காப்பாத்திருக்கணும்னு சொல்லி கீழே கமாண்ட்ல எழுதி வச்சிருக்காரு. என்னைய என் சாட்சி பார்த்துருப்பீங்க நீங்க. நான் உட்காந்து ஆண்டோட்ட போயிட்டு அழுதேன், டாடி இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க டாடி அப்படின்னு சொல்லி ஏசப்பட அழுது போது, உன் தங்கச்சி மட்டும் உயிரோட இருந்தானா நீ ஐயப்பதான் காப்பாதான்னு சொல்லி பண்றோம். எப்படி சொல்றது, உன் தங்கச்சி மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தான்னா நீ இன்னைக்கு சபரிமலைக்கு தான் மாலை ஓட்டு போவ, இன்னைக்கு நீ குடியாரனா தான் இருந்திருப்ப. சொல்லுங்க, நான் ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியுமா, என் ஒருவனுடைய ரட்சிப்புக்காக 4 உயிர் பேருக்கு, என் தங்கச்சியுடைய மாப்பிள்ளை, என் தங்கச்சி வயிற்றுல இருந்த 2 பிள்ளைங்க. நீங்க சாட்சி இருந்தா டெசிமல்ல பாருங்க. எனக்கு சமயம் இல்லை, நான் எல்லாத்தையும் ஆவியானவர் என்னை அப்ப பிட்டு வைக்கிறேன், அதை பற்றி அப்படியே கொடுத்துட்டு போறேன். ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அப்படி ஊருக்குள்ள மோசமா அலைஞ்சு சாக வேண்டிய, இல்லைன்னா யாரு கையிலையாவது வெட்டுப்பட்டு சாக வேண்டிய, இல்லைன்னா ஏதோ விதத்துல சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த என்ன தேவனுடைய இரக்கத்தினால உங்களை மாதிரி ஒரு சகோதரி எனக்கு சுவிசேஷம் சொல்லும் போது ஒரே ஒரு முறை மட்டும் இந்த இயேசுவை நான் நம்பினேன். அல்லேலூயா. அந்த இயேசுவை நான் நம்பினதுனால, அந்த இயேசு இவரால என் வாழ்க்கையை மாற்ற முடியும், இவரால எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி ஒரே ஒரு முறை. என்ன தெரியுமா, அதாவது 5வது வருஷம் மாலை போட்டிருக்கேன் பாருங்க. அந்த நேரத்துல எங்க அக்கான்னா எங்க பெரியம்மா பொண்ணு, கொஞ்சம் தூரத்து உறவா இருந்தவங்க, அவங்களுடைய பசங்க 3 ஆம்பளை பசங்க, அவங்க 2014வது வருஷத்தினுடைய அந்த புதிய வருஷ பிறப்புக்கு அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம்ல, அந்த செலிப்ரேஷன்ல அவங்க டான்ஸ்ல சேர்ந்துருக்கிறாங்க சர்ச்சில். ஏன்னா எங்க அக்கா அவங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தவங்க. அப்போ அவங்க அந்த அக்காவோட பசங்க எனக்கு போன் அடிக்கிறாங்க, மாமா நாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் சேர்ந்துருக்கிறோம், நீங்க எப்படியாவது வரணும். நான் சொல்றேன், இப்பதான் கன்னி பூசை கொண்டாடி ஊரா போய் கன்னி பூசை கொண்டாடி சாமியாட்டாலதான் சர்ச்சுக்கு வரவா, அப்பெல்லாம் வர முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கைமலை கத்துறேன். அவங்க சொல்றாங்க, இல்ல மாமா அவங்களை சர்ச்சுக்கு சாமியை கும்பிட சொல்றோம், எங்க டான்ஸ் தானே பார்க்க வர சொல்றோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசுறாங்க. உடனே எங்க அக்காவும் போன் பண்ணி பேசுறாங்க. நான் கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய அன்பின் வற்புறுத்தல்னால கொஞ்சம் பார்த்தேன், சரி நம்மளும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நேரத்தில் நம்ம ஊர்ல திருவிழாத்துல பாட்டு கச்சேரி போடுவாங்கல்ல, அப்படி பார்க்கத்தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா போறேன். 2013வது வருஷம் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி நைட்டு 9:30க்கு அங்க போறேன். எங்கன்னா கடம்பூர் பக்கம் போறேன். கயத்தாறுல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தாண்டி கடம்பூர்னு ஒரு இடம், அந்த கடம்பூருக்கு நான் போறேன். நான் போனேன், எங்க அக்கா பாக்குறேன், டேய் என்னடா இப்படி வந்திருக்க அப்படிங்காரு. என்ன நல்லத்தானே வந்திருக்கேன், என்ன உங்களுக்கு அப்படின்னு. இல்லடா கருப்பு சட்டை கருப்பு வேட்டி, நெத்தியில பயங்கரமான பட்டை, கழுத்துல இவ்வளவு மாலை வச்சுட்டு வந்திருக்கேடா, இப்படியே சர்ச்சுக்குள்ள வந்தேன்னா யாராச்சும் என்ன சொல்லுவாங்கடா, தம்பி தயவு செய்து ஏதாவது ட்ரெஸ் மாத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லி எங்க அக்கா நான் சொல்றேன் 60 நாள் விரதம் இருந்து எங்க அம்மா அப்பா காலில் விழுந்து என் விரதத்தை முடிச்சு அதுக்கப்புறம் தான் மாலை கழட்டுவேன், அதுக்கப்புறம் தான் என் ட்ரெஸ்ஸை கழட்டுவேன், உங்க இஷ்டத்துக்கு மாத்த முடியாதுன்னு சொல்லி கத்துறேன் எங்க அக்கா. உடனே எங்க அக்கா என்னை பார்த்துட்டே இருந்துட்டு, உன் வைராக்கியம் புரியுது, நான் அக்கா ஒன்று சொன்னா கேட்பியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்க அக்கா சொன்னாங்க, நாளைக்கு புது வருஷம் பிறக்கிறதுனால நீ வருவேங்கிற நம்பிக்கையில அக்கா உனக்கு திருநெல்வேலி போத்தீஸ்ல போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை உனக்கு அக்கா இப்பயே தரேன், போட்டுட்டு உள்ள வரியா அப்படின்னா. உடனே நான் யோசிச்சேன், ஆமா நம்மளும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போனோம்னா சட்டையெல்லாம் மாத்திட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோமேன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நான் எங்க அக்கா சொன்னேன், ட்ரெஸ்ஸை மாத்துவேன், ஆனா என் கழுத்துல இருக்க கருப்பு துண்டை கட்ட மாட்டேன், கருப்பு துண்டு இருக்கும், உன்னை சரிடா போட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா அன்னைக்கு என்னைய மேப்பட்டெல்லாம் போட்டாங்க. ஆனா மேப்பட்டனை ஏன் போட்டாங்கன்னு அப்ப தெரியாது, ஆனா இப்ப தெரியும். எப்படி சொல்றது உங்களுக்கு, ஏன்னா கழுத்துல மாலை இருக்கு பார்த்தீங்களா, எங்க அக்கா அப்படியே மேப்பட்டெல்லாம் போட்டு என்னை சோக்காட்டுறாங்க அப்படி இப்படின்ட்டு. அப்போ அப்படியே எங்க அக்கா என்னை இப்படி சீவிடுற மாதிரி இப்படின்னு பட்டை அழிக்கிறாங்க இப்படி. அல்லேலூயா. அதாவது அவங்களுடைய விசுவாசத்துல அவங்க செஞ்சிருக்கிறாங்க, ஆனா அப்ப அதெல்லாம் எனக்கு அதை இதுக்காக தான் செஞ்சாங்கன்னு தெரியாது. அப்ப எங்க அக்கா என்னை சர்ச்சுக்குள்ள கூட்டு போறாங்க. அதே மாதிரிதான் அந்த சன்னல் வலது பக்கத்துல ஒரு சன்னல், அந்த சன்னலுக்கு கீழே தான் அப்படி உட்கார்ந்துருக்கிறேன். கவனிங்க, நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கையை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, கையை உயர்த்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நான் இது வரைக்கும் எல்லாரும் உட்காருவோம், நல்லா பயங்கரமா பஜனை அடிப்போம், கொட்டை அடிப்போம், அடிச்சுட்டு தங்குன்னு ஆடுவோம், அப்படி வந்துருவோம். ஆனா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. பாட்டு பாடுறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, கை கொடுக்குறாங்க. நைட்டு அந்த 12 மணி அந்த டயத்துல ஆண்டவர் நம்ம புதிய ஆண்டுக்குள்ள உள்ள கொண்டு போறார் ஏசப்பாட்ட என்ன வேணா கேளுங்கன்றாங்க. இது முதல்ல பாக்குறேன்.
உள்ள போனா பயங்கர சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு வெளியில இருந்து நான் சர்ச்சுக்குள்ள போகும்போது என் அக்கா அவர்கள் என் வஸ்திரத்தின் நிறத்தை மாற்றினார்கள். நான் ஆலயத்துக்குள்ளிருந்து நான் இருக்கிற நேரத்தில் அதை விட்டு வெளியே வரும்போது என் அப்பன் என் வாழ்க்கையை இருளை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தாழ்மையோடு எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், நான் 2014 வருஷம் எக்ஸாக்டா அதெல்லாம் சொல்லட்டுமாங்க, குறித்த காலத்துல நாம் சத்துருக்களா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, குறித்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கணவருக்கா ரொம்ப நாள் ஜெபிக்கிற பிரதர், என் பிள்ளைக்கா ரொம்ப நாள் ஜெபிக்கிற பிரதர், இந்த ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, இந்த பாவத்திலிருந்து வெளியேற மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு சொல்லட்டுமா, என்னுடைய பிறந்த நாள் ஜனவரியில தான் வருது. 25 வயசு முடிந்து 26 ஸ்டார்ட் ஆகணும்னே கத்தரை தொட்டார். ஏன் உங்களுக்கு சொல்றது தெரியுமா? கத்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். கரெக்டா குறித்த நேரத்துல குறித்த காலத்துல நிச்சயம் தெய்வம் நம்மளை தொடுவார். ஹல்லேலூயா. 26வது வயசுல கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் கரம், அதாவது எப்போ ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, என் வாழ்க்கையில நான் உணர்ந்துகிட்ட சொல்லுவேன். அதாவது இதை நான் சொல்றேன் பாருங்களேன், எனக்கு ஆண்டு ஏற்படுத்துறார். அதாவது எங்க ஊர்ல ஒரு விநாயகர் விக்கிர கோயில் ஒன்று இருக்கு. அதுல பூசாரி இல்லைன்னா அந்த கோயிலை ஏதோ ஒரு நேரத்துல சுத்தப்படுத்த ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நான் அந்த வழியா போனேன்னா டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு இந்த கோயில் சுத்தம் இல்லாத ரொம்ப பிடிக்காது. எனக்கு அதை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்பவே. அப்போ நேரா ஒரு நாள் இப்படி வர்றேன், உள்ள பார்த்தா கோயில் குத்து விளக்கு விளக்காம பாசம் பிடிச்சி போய் ஒரு மாதிரியா கிடக்கு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நேரா போனேன், ஒரு பிளாஸ்டிக் வாளி தண்ணி அடிச்சேன். முன்னாடி இருக்கிற ஒரு அடிபம்புல போய் தண்ணி அடிச்சு நல்லா நிரப்பி பக்கத்து கடையில போயிட்டு, அவர் அன்னைக்கெல்லாம் சர்பெக்சல் ஏரியெல்லாம் ₹1 அந்த பாக்கெட் பார்த்துருக்கீங்களா, ₹1. அப்போ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு ப்ரெஸ் எல்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் தேங்காய் நார் தான் பாத்திரம் விளக்குறது. இப்பதான் ₹10 ப்ரெஸ் இருக்கு, இரும்பு ப்ரெஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? பாத்திரம் நீங்க விளக்க மாட்டீங்களோ? சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நான் நேராக கடைக்கு போய் 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி, கொஞ்சம் சர்பெக்சல் பொடி பாக்கெட் வாங்கி, அப்படியே கொஞ்சம் தேங்காய் நாரை வாங்கி நேராக அந்த அந்த தண்ணியில் அந்த சர்பெக்சலை போட்டு கலக்கிட்டு அந்த கோயில் விற்கிற அதுலேருந்து ஊற்றிட்டு தேங்காய் நாரை வச்சு கரகரான்னு முதுகு தேய்ப்பேன். அப்படி தேய்ச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், பாரு, இந்த ஊருக்காரன் ஒருத்தன் கூட உன்னை குளிப்பாட்டலை, உன் முதுகெல்லாம் எண்ணெய் காப்பு புரிஞ்சு கிடக்கு. இப்படி உனக்கு ஒரு வேட்டி மாற்றிருக்காங்களா, உன்னை குளிப்பாட்டிருக்காங்களா? உனக்கு நான் தான் குளிப்பாட்டுறேன், நான் தான் எண்ணெய் சாத்துறேன், நான் தான் வேட்டி கட்டுறேன், எனக்கு ஏதாவது பார்த்து செய்யும். ஹல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்லுவேன், நான் அன்னைக்கு தண்ணி ஊத்துனதையும் முதுகு தேய்ச்சதையும், அன்னைக்கு எண்ணெய் சாத்துனதையும் தலையில கிரீடம் வச்சதையும் அலங்கரிச்சதையும் எனக்கு பார்த்து செய்ய, எனக்கு ஏதாவது பண்ணுன்னு சொன்னதை அது பார்க்கல கேட்கலங்கிறது எனக்கு இப்ப தெரியும். ஆனா அன்னைக்கு இது பார்க்காது கேட்காது தெரியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், இப்படி செஞ்சதெல்லாம் ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் இயேசு ராஜா என்னை பார்த்து கொண்டிருந்தார். இந்த கல்லுக்கே இந்த தேய்ப்பானா, எனக்கு என்ன தேய்ப்பான்னு கத்த தூக்கிட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, அப்படி நான் கோயிலை அந்த இதை சுத்தப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த கோயிலுக்கு முன்னாடி, அதாவது அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் ஒன்று இருக்கும். அந்த உள்ள சுத்தப்படுத்தும் போது ஒரு ஸ்கிரீன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கிரீன் அப்படி இழுத்து விட்டுட்டு தான் உள்ள சுத்தப்படுத்தணும். அப்படியே ஸ்கிரீனை மூடிட்டு நான் எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி அது தேங்காயெல்லாம் உடைச்சி செஞ்சு அப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி இந்த ஸ்கிரீனை இப்படி 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 தள்ளுவோம் பாருங்க. இப்படி தள்ளொன்னையும் வெளியில இருந்து எல்லாரும் இப்படி பயபக்தியா கும்பிடுவாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேன், நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், உள்ள இருக்கிற சாமியை குளிப்பாட்டுறதுக்காக தான் ஸ்கிரீனை மூடி வைக்கிறாங்க, உள்ள இருக்கிற சாமியை அலங்கரிக்கிறதுக்காக தான் ஸ்கிரீனை மூடி வைக்கிறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பைபிள் வாட்சப்பதான் தெரிஞ்சது, உள்ள இருக்கிற சாமியை சுத்தப்படுத்துறதுக்கு இல்ல, மகேந்திரனை சுத்தப்படுத்துறதுக்காக தான் ஸ்கிரீன் மூடி இருக்கு. ஐயோ, புரிஞ்சா ஜெயிச்சிருவீங்க. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தம் ஆவியை விட்டார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் நடுவில் இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. நம்முடைய மூத்த சகோதரர் இயேசு முன்னே ஓடினார், அவருக்கு பின்பாக நானும் அவருடைய கிருபாசனத்தை சேர கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கிரீன் மூடிதான் இருக்குது, உங்களுக்கு எனக்கும் ஸ்கிரீன் கிழிந்து விட்டது.
உங்களுக்கும் எனக்கும் தேவன் அண்டை நெருங்கி வருவதற்கு, தேவனிடத்தில் சேர்வதற்கு, அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு, நமக்கு தேவனுக்கு நடுவில் பாவம் போல இருந்த திரைச்சிலை, பாவம் என்கிற திரைச்சிலை இயேசு தம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து, உழ ஒப்பு கொடுத்து, ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்து, அவர் நமக்காக மரித்ததினாலே, அவருடைய சரீரத்தினால் பாவத்தை ஆக்கினக்குள்ள தீர்த்ததினாலே, இன்றைக்கு நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருக்கிற திரைச்சிலை கிழிந்து நாம் பிதாவை நெருங்கி இருக்கிறோம். நம்மை படைத்தவரை அப்பா என்று கூப்பிடுகிறோம். அதெல்லாம் சொல்லும் போது அப்படி நெஞ்சு வெடைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேன், நமக்கும் பிதாவுக்கும் நடுவுல நம்ம பாவங்கள் அவரை பார்க்க கூடாதபடி, அவரை நெருங்க விடாதபடி, அவரை பார்த்தாலே அடிச்சிருவாரோ, ஒண்ணுருவாரோ, குத்திடுவாரோன்னு தெய்வத்தை குறித்து பயந்துட்டு இருந்த நமக்கு இன்னைக்கு அவரை அப்பா, டாடி, டாடி, ஐயோ, இந்த அளவுக்கு உரிமையோடு அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு இந்த இரக்கம் எப்படி கிடைச்ச தெரியுமா? அவருடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக தன் சரீரத்தை உள்ள ஒப்பு கொடுத்தபடினாலே தூரமாயிருந்த நமக்கு அவரோடு நெருங்கி வருவதற்கு பாக்கியம் கிடைச்சது. நல்ல கைகளை தட்டி அவங்க அப்பாவை பண்ணலாமா? இந்த இயேசு உங்களை ரட்சிக்கிறவர், இந்த இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், இந்த இயேசு உங்கள் சாபத்தை மாற்றுகிறவர். இவரால் அன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. இவரே ரட்சிக்கிற தேவன், இவரே மெய்யான தேவன், ரட்சகருமாய் இருக்கிறார். இவரால் அன்றி வேறு ஒருவரால். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எத்தனையோ பாவனாசுக்கு போறான், எத்தனையோ கங்கைக்கு போறான், எத்தனையோ அன்னதானம் பண்றான், தான தர்மம் பண்றான், எல்லா காரியத்தையும் பணத்தை பல லட்சங்களை செலவழிச்சு தூளமான இடத்துக்கெல்லாம் போய் தண்ணியில முங்கி எந்திக்கிறான், என்னென்னமோ தான தர்மம் பண்றான். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், தண்ணியில முங்கி எந்திக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், அது கொஞ்ச நேரம் உங்க மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள ஏதோ அடைஞ்ச மாதிரி ஒரு சாதாரண ஒரு திருப்தி இருக்கும். ஆனா ஒண்ணு நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் நம் உள்ளத்தில் இருக்கிற பாவத்தின் மனசாட்சியை, பாவத்தினுடைய உணர்வை நமக்குள்ள இருந்து அது வேறு அகற்றி, அந்த இயேசு ரத்தம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை மெய்யாகவே கழுவி சுத்திகரிக்க முடியும். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எங்க ஊர்ல அந்த கிடாய் வெட்டுவாங்க பாருங்க. அந்த கிடாய் வெட்டும்போது இப்பெல்லாம் அப்படிலாம் நிறைய இல்லை. முன்னாடிலாம் அப்படி கிடாய் வெட்டும்போது அந்த பூசாரி, எப்பா யாருப்பா கிடாய் நேர்ந்துக்கிட்டா? நாங்க தான், உன் பிள்ளை, உன் மனைவி, நீ எல்லாரும் இங்க வாங்க, கிடாயை பிடிச்சிட்டு வாங்க. நாங்க எல்லாம் அந்த கிடாயை கயிறை பிடிச்சிட்டு போவோம். அந்த கிடாய் அப்படி போய் பூசாட்டை கொண்டு போவோம். அப்படி கொண்டு உடனே அவங்க கிடாய் மேல எல்லாரும் கிடாயை கயிறை பிடிச்சுவாங்க, கிடாயை பக்கத்துல நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே கிடாய் மேல இப்படி கையை வச்சு இப்படி நிற்போம். அந்த அவர் என்னமா பண்ணுவார், நம்பர். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்ப அந்த கிடாய்க்கு தலையில தண்ணி ஊத்துவாங்க. ஏன் தண்ணி ஊத்துவாங்கன்னா, கிடாய் உத்தரவு கொடுக்காம, அதாவது இப்படி தலையை ஆட்டாம கிடாயை வெட்டக்கூடாது. ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிய? அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, மஞ்சப்பாலை ஊத்துவாங்க, ஊத்திட்டு முன்னாடி இப்படி கொலைய வைப்பாங்க. அது இப்படி தலையை ஒரு குலுக்கி இப்படி தின்னோடனே டம்முன்னு வெட்டிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு ஆடு தலையை குலுக்குனாதான் வெட்டுவேங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனா நான் தாழ்மையா சொல்லுவேன், நமக்காக ஒரு ஆடு தானாகவே பலியாயிற்று. அதுதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாதி நம்மை படைத்த இயேசு என்கிற ரட்சகர். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என் உள்ளத்துல இருக்கிற பாவத்தை, என்னுடைய உணர்வுல இருக்கிற பாவத்தை, என் சிந்தனையில உதித்து கொண்டிருக்கிற பாவத்தை, அது டோட்டலாக என் சிந்தனையிலிருந்து வேறு பிரிக்கக்கூடிய ஒரே வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரம் உண்டு. அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆலயத்துக்குள்ள இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நான் தாழ்மையை சொல்றேன், இப்படி உட்கார்ந்துருக்கும் போது, ஆலயத்துக்குள்ள வரும்போது, நீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆராதிக்கும் போது உங்க உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டு, நீங்க உங்க வீட்டுல நடந்தது, உங்க கம்பெனில நடந்தது, வேலை பார்க்க இடத்துல நடந்தது எல்லாத்தையும் ஞாபகமே இல்லாத அளவுக்கு, உங்க இருதயத்தில் இருக்கிற துக்கம் எல்லாம் உங்களை விட்டு போற அளவுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் நிரப்புது. பாத்தீங்களா? அல்லேலூயா. இந்த சமாதானத்தை நீங்க வெளியில எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஒரு மனுஷனை அவர் சபைக்குள்ள கொண்டு வரும்போது முதலாவது அந்த மனுஷனுக்கு தருவது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தை இயேசு நமக்கு தருகிறார். அல்லேலூயா.
அந்த மெய்யான சமாதானத்தை நம் இருதயத்தில் வைத்து நம்மை பாவி என்றும் குற்றவாளி என்றும் சொல்லிக் கொண்டு நம்ம மனசாட்சியை அவருடைய ரத்தத்தினால கழுவி, இதே மனசாட்சி சொல்லுது இனி பாவி அல்ல நீ நீதிமான் சொல்லுது. ஏன் தெரியுமா? இயேசு ரத்தம் ஒரு மனுஷனை கழுவிச்சுனா அந்த மனுஷன் நிச்சயமாக அவன் நீதிமானா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இதெல்லாம் ஏதோ புக்குல படிச்சுட்டு இல்ல யார்கிட்டயோ காதுல கேட்டுட்டு நான் பேசல. இது எல்லாம் அனுபவிச்சு பேசுறேன், அனுபவிச்சு பேச. ஏன்னா 60 நாள் மாலை போட்டு மேல மலைக்கு போயிட்டு எப்போ அந்த நெய்ய விஷயம் பண்ணிட்டு, அதை நெய்யினா கொண்டு போற நெய்ய விஷயம் பண்ணிட்டு மலையில இருந்து இறங்கி வந்து பஸ்ல எல்லாரும் சேர்ந்து வருவோம். அப்படி வரும்போதே போன் அடிப்பேன், மாப்பிள்ள விரதமெல்லாம் முடிஞ்சது, சாயந்தரம் வருவேன், பார்த்து வாங்கி வச்சிடறான். புரியுது அவங்களுக்கு? ஐயாமாருக்கு புரியும். 60 நாள் விரதம் இருக்கும் போது இருக்க பரிசுத்தம் 61ஆவது நாள் அந்த விரதம் முடிஞ்ச பிறகு என்னால் இருக்க முடியாது, கைகால் நடுங்கும். ஆனால் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், 2014ஆவது வருஷம் தைப்பொங்கல் அன்றைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் கழுகுமலை என்கிற இடத்துல, உடமரம் ஒயின் ஷாப் என்கிற ஒரு இடத்துல கடைசியா என் தங்கச்சியினுடைய இறப்புக்கு நான் குடிக்க போறேன். அப்படி குடிக்க போகும்போது நான் தொடாமலே அந்த மதுபான ஊத்தி வைத்த கிளாஸ் விழுந்து போனது. 2014ஆவது வருஷம் அந்த 14ஆம் தேதி சாயந்தர நேரம் என் கைப்படாமலே விழுந்த அந்த மதுபான கிளாஸ் இன்னைக்கு வரைக்கும் என் சிந்தனைகளோட தோன்றாதபடிக்கு மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், அசிங்க வார்த்தையிலிருந்து விடுதலை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், தாய் தகப்பனை மதிக்கக்கூடிய நல்ல சுபாவத்தை கொடுத்தார், குடும்பத்துல நல்ல மதிக்கத்தக்க மகனாய் கர்த்தர் மாற்றினார். எல்லா விதத்திலும் என் அப்பன் என்னை ஒரு மனுஷனாய் மாற்றி, அதெல்லாம் தாண்டி என்ன ஒரு தேவ மனுஷனாய் மாற்றி. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் நான் இந்த ஊழியத்துல வந்தபோது ஒருத்தர், நான் கோயில்பட்டியில ஒரு மாடியில இருந்தேன். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டார். என்னடா சொந்த ஊருக்காரனா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நேரா இறங்கி ஓடுறேன். அவர் சொன்னாரு, ஏல என்ன இப்படி பண்டார மாதிரி இப்படி ரூம் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொன்னாரு, முன்னாடி தனியா இருந்த, இப்போ உனக்கு கல்யாணம் முடிய போகுது, நீ ஊழியம் அது இதுன்னு போயிட்டு இருந்த, அவருக்கு ஆண்டரப்ப தெரியாது, நீ ஊழியிலையும் போயிட்டு இருந்த, இப்போ கல்யாணம் முடிய போகுது, நீ மனைவி வந்துட்டான்னா எப்படா நீ வாழ்க்கையை நடத்துவ, ஏதாவது வேலைக்கு போண்டாமா, அப்படி இப்படி நிறைய சொல்றார். அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு யாவு வந்துச்சு. என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒருத்தர் மிலிட்ரியில் இருக்கிறார். அவர் சொன்னாரு, அதாவது இந்த இராணுவத்தில் இந்த சிங்கு இருக்காங்கல்ல, சிங்கு தலையில அந்த இது வச்சிருப்பாங்கல்ல, மீஸ் எல்லாம் பெருசா வளர்த்துட்டு அந்த எல்லையில வந்து லெஃப்ட் ரைட் அடிச்சுட்டு இப்படி முடிப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? அப்படி அந்த சில விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம கொடியும் பாகிஸ்தான் கொடியும் வச்சுட்டு அப்புறம் 2 லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க, அந்த உறவை மெயின்டைன் பண்றதுக்கு செய்வாங்க. அந்த சிங்குக்காரங்களுக்கு மீசைய வளர்க்கிறதுக்கும் கரெக்டா அளவை மெயின்டைன் பண்றதுக்கும் மாசம் 3000 சம்பளம் அதிகமா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த சிங்குக்காரங்க இருக்கலாங்கம்மா, அவங்களுக்கு மீசையை மெயின்டைன் பண்றதுக்கே மாசம் 3000 சம்பளம் அதிகம் கொடுப்பாங்களாம். நான் சொன்னேன், உலக கவர்மெண்ட் மீசையை மெயின்டைன் பண்றதுக்கே 3000 சம்பளம் கொடுக்கும், எனக்கு கல்யாணம் முடிஞ்சா என் பரலோக கவர்மெண்ட் என்னெல்லாம் கொடுக்கும்? ஐயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. நான் தனியாளா இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சிருக்கோம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே என் மனைவிக்கு என்ன தேவை, என் குடும்பத்தில் எப்படி வாழணும், அதுக்கு தரும் மாதிரி என் பரலோகம் எனக்கு அதுக்கான இன்கிரிமெண்ட் தரும். இப்படி சொன்னேன் பாருங்க, வாயை மூடிட்டு போயிட்டாரு. நான் தாழ்மையா சொல்லுவேன், 2016ஆவது வருஷத்துல எங்க அம்மா அப்பாவை விட்டு நான் கோயில்பட்டிக்கு வந்தேன். அன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படலை. அவங்க ரொம்ப என்னைய பாருங்க 3.5 வருஷம் என்ன பாடாப்படுத்தினாங்க. நான் நினைச்சேன், பிள்ளை இதுவரை குடிச்சு அலைஞ்சான், இது வரைக்கும் அவன் ராப்பாடி மாதிரி சுத்தினான், ஆனா இன்னைக்கு திடீர்னு இப்படி ஏசப்பா வந்ததுனால ஏசப்பாட்ட போனலாம் பையில படிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி என் முதுக தட்டி கொடுத்து என் பிள்ளை நல்ல பிள்ளையாயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எங்க அம்மா ஒரு நாள் இப்படி சொல்றாங்க, பாஸ்டர் வீட்டுல உட்காந்து உள்ள பையில் படிச்சிருக்கேன், ஏல நீ சமைச்சிட்டியல வெளியே போல அப்படின்னாங்க. உங்களுக்கு புரியல? எங்க அம்மா 2 மணி 3 மணி வரைக்கும் என் பிள்ளை தூங்கிட்டானா தூங்கலையான்னு சொல்லி தெருவா குடிச்சிட்டு எந்த இடத்துல கிடக்கான்னு சொல்லி சொந்தக்கார யாராவது எங்க அண்ணன் தம்பியில சைக்கிளை கூப்பிட்டு அவங்கள சைக்கிளை ஓட்ட விட்டு சைக்கிளை பின்னாடி உட்காந்துட்டு தெருவா பார்ப்போம், இல்ல மகேந்திரன் தூக்கிட்டானா அப்படின்னு தெருவுல சைக்கிள்ல 2 மணி 3 மணிக்கு வந்து ஏதாவது ஒரு வீட்டு மாடியில படுத்து கிடக்கும் போது நான் தூங்கின பிறகுதான் எங்க அம்மா தூங்கும்.
அப்படி என்னை தேடி வந்த அம்மா இப்ப 7 மணிக்கு அதே பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகாம உள்ள பைபிள் படிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த பிள்ளைய பார்த்து எங்க அம்மா சொல்லுது, ஏல நீ சமைச்சிட்டியா? அது கிராமத்து பாச பார்த்துக்கோங்க. வெளியே அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், இதே மகேந்திரனை தேடி விடி விடி அலைஞ்ச அம்மா இப்ப 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம நல்ல பிள்ளையா பைபிள் ஆலயம் சர்ச்சுன்னு சொல்லி அலையிற என்ன பார்த்து தடவி கொடுத்து நல்ல பிள்ளையாட்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா எங்க அம்மா இப்ப திட்டி என்னை விரட்டுது. நான் தெருவில் தான் படுத்திருப்பேனா. இதுல ஒரு நாள் அந்த என் கட்டில சுத்தி வெள்ளை வெள்ளையா கிடந்துச்சு. நான் நினைச்சேன் பிள்ளை ஆட்டு தொழுவில் படுத்திருக்கான், அதனால பிள்ளைக்கு எறும்பு வந்துடக்கூடாதுன்னு எறும்பு பொடி போட்டுன்னு நினைச்சேன். உட்காந்து முழங்கால் போட்டு என்னன்னு போட்டு தொட்டு பார்த்தேன் பாருங்க, விபூதி. உங்களுக்கு புரியல. ஏன்னா இந்த இதுக்குள்ள போயிட்டேன்னா எங்க அம்மா கோயில் குளம்லாம் ஏறி இறங்கி நிறைய பேர்கிட்ட விபூதி வாங்கி அவன் ஏதோ சொல்லிப்பான் போல, அவன் பிள்ளை படுத்துருக்க இடத்துல இப்படி தூவுன்ட்டு இப்படி சுத்தி தூவுன்ட்டு. நான் நினைச்சேன் எங்க அம்மா எறும்பொடி தான் எறும்பு பொடி தான் போட்டுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எங்க அம்மா விபூதி போட்டுருக்கு. இன்னமெல்லாம் நிறைய நடந்துச்சுங்க. என்னுடைய தலைவாணி கடியில பொட்டணமா இருக்கும். என்னன்னு பார்த்தா மந்திரிச்சு வச்சிருக்கோம், மஞ்சப்பொடி குங்குமம் அதெல்லாம். என்னைய எங்க சொந்தக்காரங்க எங்க அண்ணன் ஒரு சிலர்லாம் என்னை சொல்லி என்னை கோயில்பட்டிக்கு என்னை தேடி வந்தாங்க. தேடி வந்துட்டு என்னைய கூட்டு வாடா வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கூட்டு வந்தான். கூட்டு வந்துட்டு நேரம் என்னை சாமியார்ட்ட கொண்டு போனான். கழுகுமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்து பக்கத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் என்னை கொண்டு விட்டா அவர் சொல்றாங்க, ஐயா போன வாரம் வரைக்கும் சாமி ஆடிட்டு நல்லா தான் இருந்தான், திடீர்னு இப்ப என்னன்னு பார்த்தா பைபிளை தூக்கிட்டு சச்சுன்னு அலைறான், இவனுக்கு என்னமோ வச்சுட்டாங்க ஒழுக்க, நீங்க கொஞ்சம் ஏதாச்சும் இவனுக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க அப்படின்னா. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன ஒரு விநாயகர் இது மாதிரி என்ன கிறுக்குன்னு சுத்தினார் இப்படி மூஞ்சில. நான் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன், அட பாவீங்களா இப்பதான்டா மாறி வந்து நிக்கிறேன், மறுபடியும் மாறுறதுக்கு சுத்துறீங்களா அப்படின்னு. நான் தாழ்மையா சொல்றேன், அன்னைக்கு அவ்வளவு மோசமா இருந்த எனக்கு, அப்படி விகாரத்தோடு தெரிஞ்ச எனக்கு இந்த அப்பா ஏசப்பா எனக்கு வாழ்க்கை கொடுத்து, என் வாழ்க்கையில ஒழுக்கத்தை கொடுத்து, என் வாழ்க்கையில நல்ல உயர்வை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, எங்க ஊர்ல சொன்னாங்க இவன் மொட்டைப்பயலா போயிடுவான்னாங்க. அப்படி சொன்னவங்க மத்தியில நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல பிள்ளையை கொடுத்து, நல்ல ஊழியத்தை கொடுத்து, தகப்பன்மார் மத்தியில நிக்க வச்சு தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லுவேன், எந்த இடத்துல கேட்டாலும் அடிச்சு சொல்லுவேன், என் அப்பா இயேசுதான் தெய்வம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் எல்லா தெய்வத்தையும் பார்த்தேன். எங்க ஊர்ல ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த வயசான பாட்டியம்மெல்லாம் செத்துட்டாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் இப்போ ஓடையில போட்டுருவாங்க. ஓடை இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துல இருக்கும். அப்படி போடும்போது அப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஓடை பக்கத்துல ஒரு வேலி மரத்துல ஒரு சிகப்பு சேலை ஒண்ணு சுத்தி அப்படி கிடந்துச்சு. அப்போ எல்லாருமே அதை சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தாழ்மையா சொல்றேன், என்ன உள்பட நான் எல்லாரும் சாமி கும்பிடுவோம். ஒரு நாள் நம்ம ஊர்ல இந்த மண்வெட்டு வேலை நடக்குமா, 100 நாள் வேலை நடக்குமா, அதுல நம்ம மக்கள் தான் அவங்களுக்கு தெரியுங்கல்ல, 100 ரூபாய் கொடுத்து ஜேசிபி வச்சு தோண்ட விட்டுருவாங்கல்ல. அப்படி 100 ரூபாய் கொடுத்து ஜேசிபி எடுத்து தோண்ட விட்டாங்கன்னா அந்த வேலையில அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஜேசிபிக்காரன் என்ன பண்ணிட்டான்னா அந்த வேலையும் தோண்டிட்டான். அந்த வேலையும் தோண்டிட்டான். அப்ப வேலையை தோண்டின உடனேயும் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஐயோ நாங்க சாமி கும்பிட்டு அந்த வேலையை தோண்டிட்டே, யாரா அவனை தோண்ட சொன்னதுன்னு அவன் அந்த ஜேசிபி தோண்டின டிரைவர் அவர்கிட்ட போய் சண்டை போடுறான். அங்க ஒரு தாத்தா இருந்தார். ஏலை, நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், அது நம்ம ஊர்ல செத்து போனால கிளவி அவ சேலை காத்துக்கு பறந்து வேலையை சுத்திடுச்சு, அறிவிட்ட வயது நாள கும்பிட்டுட்டு இப்ப தோல்ல சண்டை போடுறேன்னா. அப்படி இருந்துச்சு பாருங்க எங்க பக்தி. செத்து போன பாட்டியம்மாவோட சேலை காத்துக்கு பறந்து வந்து வேலையில சுத்தினா அதையும் கும்பிட்டோம். 331 கோடி தேர்களை தேடி தேடி கும்பிட்டோம். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், நான் கும்பிட்ட எந்த ஒன்றும் என்னை மாற்றவில்லை. என் வாழ்க்கையை, என் மனசை, என்னுடைய உணர்வை, என் சிந்தனையை, என்னுடைய கேரக்டரை எதையும் மாத்தினேன். ஆனா ஒண்ணு சொல்லுவேன், எந்த இயேசுவை எதிர்த்தேனோ, எந்த இயேசுவை நோக்கி கூப்பிடாதிருந்தேனோ அந்த இயேசு என்னை தேடி வந்தார். அந்த இயேசு எனக்கு வாழ்க்கை தந்தார். அந்த இயேசு என் உள்ளத்தை மாற்றினார், என்னுடைய பேச்சை மாற்றினார், என் பார்வையை மாற்றினார், என் உடையை மாற்றினார், என் இடத்தை மாற்றி எல்லாவற்றையும் டோட்டலா சேஞ்ச் பண்ணி என் வாழ்க்கையை நான் தாழ்மையா சொல்லுவேன். இன்னைக்கு நான் வாழ்றேன்னா, இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா சுத்த தேவ மகத்துவமான இரக்கம், தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இயேசு இன்னைக்கு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா இயேசு செயல்படுறாரா இல்லையான்னு நிறைய பேருக்கு கேள்வி. இயேசு இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் செயல்படுறார். அவர் செயல்படுறதுக்கு ஒரு அடையாளம்னா இந்த மகேந்திரனை பார்த்து. அல்லேலூயா. இயேசுவால எல்லாம் முடியும். கர்த்தர் எங்க அம்மா அப்பா தொட்டார், எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்மா அப்பா 2017 வருஷம் கடைசி அந்த மாசத்துல அவங்க தொடப்பட்டாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு 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 சம்பவம் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு கர்த்தர் என்ன நடத்திட்டு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சத்தியத்தை தான் போதிக்க வந்தேன். ஆனா பாஸ்டர் என் காதுல ஒரு வார்த்தையை போட்டாங்க. நான் வசனத்தை வாசிக்க வச்ச வாசிச்சாலும் என்னை ஆவியானவர் இந்த சாட்சியில நடத்தினால இன்னைக்கு அதை கர்த்தர் கொண்டு போய் உதவி செய்தார். நாளைக்கு ஒருவேளை எனக்கு சமயம் இருந்தால் என் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த ஏசப்பா ஒரு முறை நம்பிப்பார். அல்லேலூயா. இந்த ஏசப்பா ஒரே ஒரு முறை, இந்த இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக மரித்து, நமக்காக உயிரை கொடுத்து, நமக்காக 3வது நாள் அவர் உயிரோட எழும்பி இன்றைக்கும் அவர் மெய்யான தெய்வமாய் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எனக்கு அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார். இதெல்லாம் என்னுடைய பாவத்திற்காக தான் இயேசு செய்தார் என்று சொல்லி எந்த மனுஷன் இயேசுனுடைய மரணத்தையும் அவர் பாடுகளையும் அவர் ரத்த சிந்தலை நம்புகிறானோ, இவர் உயிர்த்தெழுந்தது எனக்காக தான் என்று எந்த மனுஷன் அவர் விசுவாசிக்கிறானோ, அந்த மனுஷனுக்கு இயேசு தெய்வமாய் மாறுகிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு அவர் வாழ்க்கையை மாற்ற தொடங்குகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு சில அக்காமாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் அறியா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தோன்னே என் ஆத்மா பொங்கிடுச்சு. ஏன்னா உங்களை மாதிரி நான் இருந்தேன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என் உள்ளத்துல கர்த்தரை நடத்தின சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் இருக்க இடத்துல நல்ல வாய்களை திறந்து நம் வாழ்க்கையை கட்டு வைக்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நல்ல கண்களை மூடி, நீங்க எந்த சூழ்நிலையில